நல்லது. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை, மரணம் கொண்டாட்டமாக இருக்க என்ன செய்வது? குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ன சொல்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி அப்படின்னு 2 சிந்தனை இருக்குது. குவாண்டம் ஃபிசிக்ஸ், குவாண்டம் அப்படின்னா ஸ்மால் பேக்கெட் ஆஃப் எனர்ஜி அப்படின்றது குவாண்டம். ஒரு குட்டியாக அடைக்கப்பட்ட ஒரு எனர்ஜி அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நான் பார்த்தேன், அதை சொல்கிறேன். மற்றபடி குவாண்டம் ஃபிசிக்ஸை பற்றி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. நான் படிக்கும்போது குவாண்டம் ஃபிசிக்ஸ் பேப்பரில் எல்லாத்துலேயுமே ஃபெயில் ஆகிட்டேன். அதனால் குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றி படிக்கிறதுல எனக்கு பெரிய விருப்பமும் இல்லை. குவாண்டம் ஃபிசிக்ஸை நான் படித்தது கெமிஸ்ட்ரி. அதில் குவாண்டம் மெக்கானிக்ஸ் பேப்பரில் ஃபெயிலு, ஃபஸ்ட் செமஸ்டரில், செகண்ட் செமஸ்டரில் ஃபெயிலு. அந்த பேப்பர் எல்லாத்துலேயும் நான் ஃபெயிலு. அதனால் குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத பற்றி பெருசாக எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கேள்வி கேட்டவர்கிட்டயே குவாண்டம் ஃபிசிக்ஸ்னால் என்னன்னு கேட்டேன். அவர் எனக்கு சொன்னதை வச்சு அதன் அடிப்படையில் தான் பேசுகிறேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுது, குவாண்டம் ஃபிசிக்ஸ் மொத்தமாக எனர்ஜியை பற்றி பேசுது. ப்ளஸ் எல்லாமே ஒரு வைப்ரேஷன் தான். நம்ம எதையாச்சும் நமக்கு வேணும்னு விரும்புனா நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணினே இருக்கணும். அது நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியதாக கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குவாண்டம் ஃபிசிக்ஸை பற்றி யூடியூப்பில் நீங்களே பார்க்கலாம். குவாண்டம் ஃபிசிக்ஸ்னால் என்ன, குவாண்டம் ஃபிசிக்ஸ்க்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்களே பார்க்கலாம். குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருள் பார்ட்டிக்கலாகவும் இருக்கும், வேவாகவும் இருக்கும். அதாவது நம்ம இருக்கிறோம்ல, உடம்பாகவும் இருக்கும், மனமாகவும் இருக்கிறோம். உடம்பு நானா, மனம் நானான்னா ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம. அந்த மாதிரி அது சொல்லுது. அவ்வளோதான். அதை கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஸ்ட்டு. என்கிட்ட சொன்னவர் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதிகமாக நம்ம உருவாக்கணுன்னா நம்மளுக்கு தேவையானதை ஈஸியாக பெற முடியும் அப்படின்னு சொன்னார். குவாண்டம் ஃபிசிக்ஸை பற்றி சொல்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே எனர்ஜி தான், நமக்குள்ளே இருக்கிற எனர்ஜி தான் எல்லார்கிட்டேயும் இருக்குது. அந்த எனர்ஜி உங்கள்கிட்ட இருக்கிறதும் என்கிட்ட இருக்கிறதும் வேறு இல்லை அப்படின்லாம் நிறைய ஆன்மீகவாதிகள் சொன்னதையும் ஞான மக்கள் சொன்னதையும் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஒத்துக்குது. அதை ப்ரூவ் பண்ணுது. உள்ளுக்குள்ளே இருக்க எனர்ஜி எல்லாருக்கும் ஒன்று தான், நம்ம எல்லோரும் வேறு இல்லை அப்படின்றத சொல்லுது. ஆனால் எல்லாமே வைப்ரேஷன்ஸ், பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்கள் அதிகப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் நிறைய கிடைக்கும். எல்லாமே இங்கே வைப்ரேஷன் தான் அப்படின்றதெல்லாம் அது சொல்லுது. அதெல்லாம் உண்மை தான், அதெல்லாம் ஒன்றும் பொய் கிடையாது, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் இதில் பாசிட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு ஒன்று கிடையாது. இப்போது உங்களுக்கு எதெல்லாம் பாசிட்டிவ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த விதத்தில் வளர்க்கப்பட்டீங்களோ, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தாய் தந்தை, உங்களுடைய சுற்றத்தார் என்னெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து இதெல்லாம் நல்லதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ். இதே கொலைக்காரனுக்கான பாசிட்டிவ் கொலை பண்ணுறது பாசிட்டிவ். ஆனால் உங்களுக்கு அது பாசிட்டிவ் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாசிட்டிவ் இருக்குது, ஒவ்வொரு நெகட்டிவ் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செயல் நடக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் அந்த செயல் நடக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாமே சிலருக்கான பாசிட்டிவாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு பிடிச்ச எல்லாமே சிலருக்கு நெகட்டிவாக இருக்குது. அதனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே இங்கே பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கணும்னு நினைப்பீங்க, அது உங்கள் வாழ்க்கையை ரொம்ப துண்டாடி இருக்கும்.
சில விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு நெனச்சிருப்பீங்க. அது நடந்திருக்கும். நிறைய நன்மைகளும் நடந்திருக்கும். அதனால இங்க பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. இந்த பாசிட்டிவ், நெகட்டிவ்ன்றது உங்க அறிவுல தான் இருக்குது. நீங்கள் எதையெல்லாம் கற்றுக்கொண்டீர்களோ, அதன் அடிப்படையில் நீங்க அது பாசிட்டிவ், இல்ல இது நெகட்டிவ்னு சொல்றீங்களே தவிர, உண்மையா இங்க ஈக்விலிபிரியம் தான் இருக்குது. சமநிலை தான் இருக்குது. நியூட்ரல் தான் இருக்குது. அந்த நியூட்ரல் ஸ்டேட்ல தான் இங்க எல்லாமே உருவாகுதே தவிர, எதுவும் பாசிட்டிவ், நெகட்டிவ்ல உருவாகல. பாசிட்டிவ்னு நீங்க ஒண்ணு இப்ப எப்படி கொஞ்ச நாள் அதாவது இந்த எலக்ட்ரானிக் வெயிட் மிஷின்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி எடைக்கல்ல வச்சு எடை போடுவாங்க. ஒரு இடத்துல கல் இருக்கும். இந்த சைடு நம்மளுக்கு தேவையான பொருட்கள வாங்குவோம். ஒரு இடத்துல அதிகமான வெயிட் இருந்துச்சுன்னா, இன்னொரு இடத்துல பொருள் வைப்போம். 2ம் சமமாச்சுன்னா நம்ம வாங்கிப்போம். ஏன் பாசிட்டிவா நெறைய இருக்கு. எது உங்களுக்கு தேவை பாசிட்டிவா? ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க. அந்த பாசிட்டிவ் அதிகமா போட்டு வாங்கிக்கலாம்னா தரமாட்டாங்க. எல்லாமே இங்க ஈக்விலிபிரியத்திலயும் சமநிலையிலும் தான் இயங்குது. பாசிட்டிவ், நெகட்டிவ்ன்றது உங்க அறிவை சார்ந்தும், நீங்கள் பெற்ற அனுபவங்களின் வாயிலாகவும், உங்களை எல்லாமே இருமையில இருக்குது பாருங்க. எல்லாமே நல்லது, கெட்டது. நல்லதுன்னா நீங்க வச்சிருக்க நல்லது. ஆனா உண்மையான நல்லது ஈக்விலிபிரியம் தான். சமநிலை தான். உங்க மனம் சமாதானமா இருக்கிறது தான் நல்லதே தவிர, பாசிட்டிவா இருக்கிறதும், நெகட்டிவா இருக்கிறதும் நல்லது கிடையாது. பாசிட்டிவ் நெகட்டிவ உருவாக்கும். நெகட்டிவ் பாசிட்டிவ உருவாக்கும். நீங்கள் இன்பமா இருக்கும்போது துன்பத்தை அடைவீர்கள். துன்பத்தை அடைந்தபொழுது இன்பத்திற்காக உங்கள் மனம் ஏங்கி இன்பத்தை நோக்கி வருவீங்க. ஒருத்தன் ஏழையா இருக்கான்னா பணக்காரன் ஆகணும்னு விரும்புவான். பணக்காரனா இருக்கிறான்னா, அவன் ஏழை ஆவறதுக்கான எல்லா செயல்களையும் அவனே செய்துருவான். விரும்பலாம் மாட்டான். அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். புரியுதுங்களா? ஒருத்தன் ஏழையா இருக்கான் அப்டின்னா, அவன் பணக்காரன் ஆகணும்னு தான் நெனச்சுன்னு இருப்பான். பணக்காரன் அவன் ஏழை ஆகுறதுக்குரிய எல்லா செயல்களையும் அவனாவே செய்வான் அவனுக்கே தெரியாம. அதனால இங்க பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்டின்றது ஒண்ணு இல்ல. புரியுதுங்களா? பாசிட்டிவ், நெகட்டிவ்ன்றது நீங்க வச்சுன்னு இருக்க குப்பை அறிவு. நீங்க பார்த்தது, நீங்க எழுதி வச்சுன்னு இருக்க எல்லா தீர்ப்புகளும் தான் பாசிட்டிவ், நெகட்டிவ். அதன் அடிப்படையில நீங்க இயங்குனீங்கன்னா, நீங்கள் இன்பமா இருப்பது போல் துன்பத்தை அடைவீர்கள். துன்பமா இருப்பதைப் போல் இன்பத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அடைவீங்க. சிரிப்பும் இருக்கும், அழுகையும் இருக்கும். இதுதான் பாசிட்டிவ், நெகட்டிவ். வைப்ரேஷன்ன்றது என்னன்னா, உங்கள் உணர்வு நிலையில் நீங்கள் ஒன்னை செலுத்துவது. அத வைப்ரேட் பண்றது அவ்வளோதான். அது நடந்துரும். அதையே ரொம்ப நம்ம பாசிட்டிவா நெறைய பண்ணினே இருக்கணும் அப்டின்னா, நீங்க ஒரு விதை வச்சுட்டு அதுக்கு நெறைய தண்ணி ஊத்தினே இருந்தீங்கன்னா அழுகிடும். புரியுதுங்களா? ஒரு வித ஒரு விதைய போட்டு நெறைய தண்ணி ஊத்தினே இருந்தீங்கன்னா அது அழுகிடும். அதுக்கு தேவையான தண்ணி தான் அதுக்கு தேவை. அதே போல தான் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இங்க நடக்கணும் அப்டின்னா, முதல்ல உங்க மனம் பக்குவப்பட்ட நிலையில இருக்கணும். அந்த நிலம் உழப்படணும். அந்த விவசாயி நிலத்த உழுதுட்டு தான் விதைய போடுவாரே தவிர, ஸ்ட்ரெயிட்டா ஏதோ ஒரு நிலம் இருக்குது, காஞ்ச நிலமா இருக்குது அப்டின்னா, அதில தூக்கி விதைய போட்டா அதுவும் காஞ்சு கருகி தான் போகும். அதனால உங்களுடைய மனம் உழப்படாத வரை, பக்குவப்படாத வரை, மனம்னா என்னன்னே தெரியாத வரை, நிலம்னா என்னன்னே தெரியாத வரைக்கும், நீங்க எதையுமே விளைவிக்க முடியாது இங்க. எல்லாமே பேசலாம். குவாண்டம் ஃபிசிக்ஸ் அதாவது நம்மளுக்கு ஒரு வேற நம்ம இங்க இருக்கிற மாரியே வேற ஒரு யூனிவர்ஸ்ல நம்ப இருக்கிறோம் அப்படின்ட்டுலாம் நெறைய சொல்றாங்க. இப்ப அதனால நம்மளுக்கு எதனா பயன் இருக்குதா? நம்ம இருக்கிறோம். இப்ப என்ன அதனால? குவாண்டம் ஃபிசிக்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, குவாண்டம் ஃபிசிக்ஸ் எனக்கு நெறைய தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நல்லது. இல்ல நீங்க YouTubeல போய் பார்த்துங்க. நான் சும்மா பார்த்த வரைக்கும் சொல்றேன். புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் கூட நீங்க போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க உங்கள பார்த்தா போதும். குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இப்ப நம்ம எப்படி பூமியில இருக்கோமோ, அதே மாதிரி நம்ம பல்வேறு விதமான யூனிவர்ஸ்லயும் நம்ம இருக்கிறோம். நம்மளோட உடம்புன்றது ஆட்டம்ஸும், பார்ட்டிகிள்ஸும், நியூட்ரான்ஸும், எலக்ட்ரான்ஸும் சேர்ந்தது தானே தவிர, மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம ஒரு எனர்ஜி பாக்கெட் ஆஃப் எனர்ஜி. ஒரு குட்டியான எனர்ஜி பாக்கெட் தான் நம்ம அப்படின்னு சொல்லுது. நம்ம இதே மாதிரி வேற வேற யூனிவர்ஸ்லயும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு அது சொல்லுது. சரி இருக்கட்டும் என்ன இப்போ? அந்த மாரி வாழ்ந்துன்னு இருக்கிறோம். என்ன இப்போ? அத இப்ப அதனால வாழ்ந்து என்ன பண்ண போறோம்? ஒழுங்கா வாழ்றோமான்றது தானே முக்கியம். வேற வேற யூனிவர்ஸ்ல வாழ்ந்து என்ன பண்ணிடுவோம்? தெரியாது. இங்க என்ன வாழ்றோம்? தெரியாது. எதுவுமே தெரியாதபோது குவாண்டம் ஃபிசிக்ஸ் இத சொல்லுது, அத சொல்லுது, இப்படி செய்யுது, அப்படி செய்யுதுன்னா, உழப்படாத மனம் எதை விதைத்தாலும் எதையும் விளைவிக்காது. வேஸ்ட் தான் அது. புரியுதுங்களா? அதனால இந்த பாசிட்டிவ், நெகட்டிவ்னு இந்த மோட்டிவேஷன்ஸ் ஸ்பீக்கர்ஸ்லாம் பேசின்னு இருப்பாங்க. அந்த மாரி ஒண்ணு கிடையாது. பாசிட்டிவ் அப்படின்னா நெகட்டிவும் கூட தான் இருக்கும். நெகட்டிவ்னா பாசிட்டிவும் கூட தான் இருக்கும். உங்க வாழ்க்கைய நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெறைய துன்பப்படும்போது நல்வழிக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறியிருப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள்.
நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கும்போது திடீர்னு துக்கப்பட்டதையும் நீங்கள் கண்டிருப்பீர்கள். ஏன்னா இது 2மே கூடவே இருக்கும். அதனால் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் தூக்கி போட்டு யூக்லிபிரியத்துக்கு வந்துருங்க. சமநிலைக்கு வந்துருங்க. அதுதான் இருமையை கடத்தல். ஒருமைக்கு ஒருமைப்பாடோடு உங்களுடைய மனதை வைத்திருத்தல். புரியுதுங்களா? இந்த பெரிய பெரிய கான்செப்ட்ஸு குவாண்டம் ஃபிசிக்ஸ் பக்காவா ஸ்பிரிச்சுவாலிட்டிய கண்டுபிடிச்சுட்டு இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. இந்த ஆன்மீகத்தை முழுமையாக கண்டுபிடிக்க முடியாது அதால். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கண்டுபிடிக்குது. கொஞ்சம் கொஞ்சம் டிஃபைன் பண்ணுது. நார்மலாக குவாண்டம் ஃபிசிக்ஸில் இருக்கிற எந்தவித கோட்பாடும் நார்மல் ஃபிசிக்ஸில் இருக்கிற எந்தவித கோட்பாடும் ஒத்தே போகாது. சரிங்களா? நார்மலாக ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணுற கோட்பாடுகள் இருக்குல்ல, அது எதுக்குமே குவாண்டம் ஃபிசிக்ஸு ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால் நான் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸை பயன்படுத்தி நம்ம எப்படி காரியங்களை சாதித்தல் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் மனதை பண்படுத்தாத வரை, உங்கள் மனதை உழுதிடாத வரை, உங்கள் மனதை செம்மைப்படுத்தாத வரை நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. அந்த மனம்ன்ற நிலத்தில் தான் நீங்கள் உங்களுடைய விதைகளை ஊன்றி நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதில் தான் நீங்கள் உங்களுடைய விதைகளை ஊனணும். புரியுதுங்களா? மனம் பறந்து கொண்டே இருக்கும் வரை நீங்கள் எந்த விஷயத்தில் நிலை பெறுவீங்க? அதனால் இனிமேல் பாசிட்டிவ் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒன்று கிடையாது. பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது உங்களுடைய இந்த உலகத்திலிருந்து பொறுக்கி கொண்ட அறிவு தானே தவிர, மற்றவங்க சொல்லி கொடுத்தது தானே தவிர உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நல்லதுன்றது எதுவுமே இல்லாது இருக்கிறது தான். இந்த வெற்றிடத்தில் எதுவுமே இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. வேக்கமில் இங்கே எல்லாமே இருக்குது. ஆனால் அது தெரியாது கண்ணுக்கு. அதில் இருக்குது பாருங்கள், அந்த ஈக்லிபிரியத்தில் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் நல்லது. நல்லது என்பது சமநிலையில் இருத்தல். பாசிட்டிவாக இருக்கிறது இல்லை. அப்புறம் நெகட்டிவாகவும் நீங்கள் இருக்க வேண்டிய சூழல் இருக்கும். புரியுதுங்களா? பாசிட்டிவ் 2 பேட்ரி போடுறீங்கல்ல, ஒரு பொருள் இயங்கிறதுக்கு 2 பாசிட்டிவும் போடுறீங்க, நெகட்டிவும் போடுறீங்க. அது 2ம் சேர்ந்து ஒரு சமநிலையை உருவாக்குது. புரியுதுங்களா? அதனால் உங்களுக்கான காரிய சித்தி அடையணும், உங்களுக்கான காரியங்கள் நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து அதை சிந்திச்சுன்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு இது தேவையாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் ஒரே ஒரு வாட்டி நீங்கள் உணர்ந்துட்டா போதும். உணர்வு தான் இங்கே ரொம்ப முக்கியமே தவிர, மனம் எண்ணங்களால் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த எண்ண அலைகள் முக்கியம் இல்லை. ஜஸ்ட்டு உங்களுடைய இருப்புக்குள்ளே அதை நகர்த்திட்டிங்கன்னா அது உருவாகி விடும். எப்படி ஒரு விதையை போட்டு நீங்கள் அதுக்கான சூழலை உருவாக்குறீங்களோ அப்போ அந்த செடி வளருதோ, அந்த மாதிரி உங்களுடைய காரியங்கள் தன்னால் விளையக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு நீங்கள் உங்கள் மனதை முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு தெரியணும், உங்கள் மனதுக்கே உங்களோட மனதோட இயக்கம் புரியணும். அது வரைக்கும் இந்த ஆன்மீகம்லாம் சும்மா ஒரு விதமான மாயத்தன்மையுடையது தான். நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் கும்பிடலாம், எந்த கடவுளை உண்மைன்னு வேணாலும் நம்பிக்கலாம், எதை வேணாலும் உண்மைன்னு நம்பலாம். ஆனால் எதுவுமே இங்கே உண்மை இல்லைன்றது தான் உண்மை. இங்கே எல்லாமே ஒரு விதமான மாய தோற்றம் உடையது தான். ஏன்னா இது உங்கள் மனம் ஏற்படுத்துகின்ற மாயை, அவ்வளோதான். நீங்கள் பார்க்குற விஷயங்கள், கேட்கின்ற விஷயங்கள், நீங்கள் வைத்திருக்கும் எல்லாமே, நீங்கள் வச்சுருக்க உறவுகள் கூட, நீங்கள் வச்சுருக்க எல்லா பொருளும் ஒரு விதமான மாயத்தன்மையுடையது தான். அந்த பொருளை நீங்கள் பார்க்கவே இல்லை. அந்த பொருள் மேலே நீங்கள் எழுதி வைத்து கொண்டிருக்கும் தீர்ப்பும் அதன் மீது நீங்கள் பூசியிருக்கும் முலாமும் தான் நீங்கள் அதை வச்சிருக்கிறதுக்கும் வச்சுதாமல் இருக்கிறதுக்கும் காரணம். புரியுதுங்களா? ஒரே விஷயத்த, ஒரே பொருளை பற்றி எல்லாருமே வேறு வேறு கண்ணோட்டத்தை தான் நம்ம வச்சுன்னு இருக்கோமே தவிர, எல்லோரும் சம கண்ணோட்டம் வச்சுன்னு இல்லை. எல்லாருக்கும் சம பார்வை இல்லை. ஒரே பார்வை யாருக்கிட்டையுமே இல்லை. ஒருமைப்பாடான பார்வை யாருக்கிட்டையுமே இல்லை. எல்லாத்தையும் பொருளாக பார்க்குற பார்வை யாருக்கிட்டையுமே இல்லை. எல்லா பொருள் மீதையும் உங்களுக்கான தீர்ப்பை எழுதி, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எழுதி, இதெல்லாம் நல்லது கெட்டது அப்படின்னு எழுதி எல்லாத்தையும் நம்ம சுமந்துக்கிட்டு தான் இருக்கோமே தவிர, நம்ம எதையும் அனுபவிக்கிறது இல்லை. புரியுதுங்களா? உங்களுடைய அனுபவிப்பதற்கு தடையாக இருப்பதே உங்களுடைய தீர்ப்பு தான். எதையும் உங்களால் அனுபவிக்க முடியாது. விலை அதிகமான பொருளாக இருந்தால் அதை ஏதோ ஒரு நீங்கள் ஏதோ காஜு கத்திலின்னு ஒரு ஸ்வீட் இருக்குது, அதையே நீங்கள் 1 கிலோ வாங்கிட்டீங்கன்னா பார்த்து பார்த்து கொடுப்பீங்க. அதுவே லட்டு வாங்கினீங்கன்னா எல்லாருக்கும் சும்மா கொடுப்பீங்க. இதெல்லாம் நீங்களே உங்கள்கிட்ட நோட் பண்ணி பார்க்கலாம். புரியுதுங்களா? அவங்களோட உரிமை பொருள் எதனா யாருன்னா தொட்டாங்கன்னா உங்களுக்கு கோவம் வரும். புரியுதுங்களா? நம்ம இப்படி தான் எல்லாத்து மேலேயும் ஒரு தீர்ப்பு வச்சுருக்கோம். சாதாரண விஷயங்களை யாருன்னா புழங்கினாங்க அப்படின்னா, பயன்படுத்தினாங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. காஸ்ட்லியான பொருளை யாருன்னா பயன்படுத்தினாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா எல்லா பொருள் மேலேயும் உங்களோட தீர்ப்பு இருக்குது. எல்லாமே இங்கே ஒன்று தான். இங்கே காஸ்ட்லியோ இல்லை காஸ்ட்லி இல்லாத பொருள்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் பயன்பாடு உடைய பொருள் தான்.
புரியுதுங்களா? அதனால வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ் வந்து சொல்லுது, நம்மலாம் எனர்ஜி என்ன இங்க ஞான மக்கள் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் சொல்லுது. நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற எனர்ஜி தான் நம்மளுக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் எல்லார்கிட்டயும் இருக்குது. நம்ம எல்லாரும் ஐடென்டிக்கல். நம்ம எல்லாரும் வேற வேற கிடையாது. இங்க எல்லாமே வைப்ரேஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்லுது. அது ஏற்கனவே 2000 வருஷம் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே சித்தர்களும், ஞானிகளும் சொல்லிட்டு புத்தரே சொல்லிட்டாரு எல்லாத்தையும். புரியுதுங்களா? மகாவீரரே சொல்லிட்டாரு. இப்ப திருப்பி அதே இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொல்லுது, அது சொல்லுது, இது சொல்லுது, இவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு அப்படிலாம் இதெல்லாம் எப்பயோ சொல்லிட்டாங்க. சரி எப்பயோ சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, எதுவும் பண்ண போறதும் இல்ல. நாங்க அத கண்டுபிடிச்சிட்டோம், இத கண்டுபிடிச்சிட்டோம். குவாண்டம் கம்ப்யூட்டிங், அப்புறம் ஏஐ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க. அதனால மனிதன் ஏதாச்சும் வளர்ந்தானான்னா, அவன் வளரவே மாட்டான். ஏன்னா அவன் நெனச்சா தான் அவனால வளர முடியும். நீங்க நெனச்சா மட்டும் தான் உங்க வாழ்க்கைய மாத்திக்கவே முடியும். புரியுதுங்களா? வேற யாராலயும் உங்க வாழ்க்கைய மாத்திக்கவே முடியாது. இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கைய வந்து லேசாக்குறதுக்காக மட்டும் தான். அது தப்புலாம் கிடையாது. இந்த உலக வாழ்க்கைய லேசாக்கிக்கலாம். கார் இருக்குன்னா, அதில ஏறி சீக்கிரமா போயிடலாம். சொகுசா போலாம். ஏசி போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா உட்காந்து போலாம். அவ்வளோதான். அந்த மாதிரி இந்த தொழில்நுட்பங்கள், ஏஐலாம் இப்போ ஒருத்தருக்கு இங்கிலீஷே தெரிலனாலும் பிரச்சனை இல்ல. அந்த குறைபாடு அவருக்கு அது இங்கிலீஷ்ன்னு ஒரு மொழியே தெரிலனாலும் பரவால்ல. ஏஐய பயன்படுத்திக்கலாம். அதனால இதெல்லாம் பயன்படுத்தக்கூடியதே தவிர, இந்த மாரிலாம் இருப்போம். யூனிவர்ஸ்ல 4 யூனிவர்ஸ்லயும் நம்ம இருப்போம்னா, இருக்கட்டும். இப்ப என்ன கூட இருக்கிறவங்ககிட்டயே ஒழுங்கா வாழத் தெர்ல, ஒழுங்கா சாப்பிட தெர்ல, ஒழுங்கா தூங்க தெர்ல, ஒழுங்கா வாழத் தெர்ல, ஒழுங்கா பேசத் தெர்ல, எதுவுமே தெர்ல. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடியே சொல்ட்டாங்க. இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட சித்தர்கள் எழுதி வச்சுட்டாங்க. இந்த மாரி பூமிய போய் பார்க்காத முன்னாடியே சேட்டலைட்லாம் அனுப்பாத முன்னாடியே பூமி இப்படிலாம் இருக்குன்னு எல்லா விதமான கண்டுபிடிப்புகளும் எப்பயோ கண்டுபிடிச்சாச்சு. புதுசா இது ஏதோ கண்டுபிடிச்ச மாரி நம்ம பேசுறதுனால ஒரு யூஸும் கிடையாது. இதெல்லாம் கண்டுபிடிச்சு இப்படி இருக்குது. ஆமா. தெரிஞ்சுக்கின்னு என்ன பண்ணிட்டோம்? என்ன பண்ணியிருக்கோம் இதுவரைக்கும்? எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுன்னு என்ன பண்ணியிருக்கோம்? ஒண்ணும் பண்ணல. சேம் அதே தான் பண்ணின்னு இருக்கிறோம். நம்மளுக்கு எது சுலுவா இருக்கோ, எது ஈஸியா இருக்கோ, அத நம்ம செய்ய தான் விரும்புறோம். மத்தபடி எதுனா நம்மளுக்கு சிரமமா இருந்துச்சுன்னா செய்ய மாட்டோம். புரியுதுங்களா? எதனா யாருக்குன்னா இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் குடுங்க, காசு குடுங்க அப்டின்னா நமக்கு சிரமமா இருக்கும். ஆனா நம்மகிட்ட இல்லாத மாரியே நம்ம இருப்போம். புரியுதுங்க? நம்மகிட்ட எல்லாமே இருக்கும். ஆனா இல்லாத மாரியே இருப்போம். எல்லாமே நம்மளுக்கு சிரமம் தான். ஆனா இந்த கண்டுபிடிப்புகள பத்தியும் வாய் ஒண்ணு தர நம்ம வாயால பேச முடியுது, சவுண்ட் வருதுன்றதுக்காகவே நம்ம எல்லாரும் பேசின்னு தான் இருக்கிறோம். புரியுதுங்களா? எல்லா கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்? அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சுட்டாங்க. சிலர்லாம் இன்னும் வீடியோ போட்டுன்னு இருக்காங்க. இத வந்து நெறைய பேர் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சுன்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் ரிசர்ச்லாம் பண்ணி கண்டுபிடிக்க வேணாம். என்ன கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணீங்க? கண்டுபிடிச்சு நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல போறீங்க அவ்வளோதானே? அதான் இங்கேயே சின்ன 4 10 பேப்பர்ல இருக்கிற சித்தர்கள் எழுதின புக்லயே இருக்குது. அவங்க உயிர் எப்படி இருக்கும்? என்னவா இருக்கும்? நியூட்ரான்ஸ் என்ன? புரோட்டான் என்ன? எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. கண்டுபிடிச்சுட்டாங்க. திருப்பி அத நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறேன்றதுல எதனா யூஸ் இருக்கா? கண்டுபிடிச்சு நீங்க என்ன பயன் அடைஞ்சீங்கன்னு பார்த்தா, கண்டுபிடிச்சது மட்டும் தான் பயனா இருக்குதே தவிர, அதனால மனித வளம் மனமோ, மனித வளமோ ஒண்ணும் சிறந்து ஓங்குன மாரி தெரியல. இன்னும் சாப்பாட்டுக்கும், வாழ்விடத்துக்கும் பிரச்சனை இந்தியாலயும் இல்ல உலக நாடுகளுக்கே இருக்குது. இதுல கண்டுபிடிப்புகள் வேற எக்கச்சக்கமா வந்துன்னே இருக்குது. புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்களே சிந்திச்சு பாருங்க. எல்லாத்தையும் உயர்த்தி பேசுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதெல்லாம் சாதாரண விஷயம் தான். இதெல்லாம் எப்பயோ கண்டுபிடிச்சுட்டாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தொழில்நுட்பம்லாம் வளராத முன்னாடியே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுட்டு போயிட்டாங்க. அதனால இத திருப்பியும் நம்ப அ தமிழ் சமுதாயம் கண்டுபிடிச்சதெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சுன்னு இருந்து, அத வந்து உயர்த்தி பேசின்னு, அதுக்கு பேட்டர்ன் வாங்கின்னு, அத எழுதி வச்சுக்கின்னு, இது இப்படிதான் இருக்குது, இப்படிதான் இருக்குது என்ன பண்ண போறீங்க? அப்படின்னு நீங்களே உங்கள கேட்டுங்க. இப்படிலாம் இருக்குது என்ன பண்ண போறோம்? அதில நான் புதுசு புதுசா டெக்னாலஜி கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சு என்ன பண்ணும்? பாமரனுக்கு சோறு இல்லையே! உங்களால சோறு போட முடியுமா? இதெல்லாம் கண்டுபிடிச்சிடுறீங்க. உங்களால சோறு போட முடியுமா? வெடிகுண்டு தான் தயாரிக்க முடியும். வெடிகுண்டு தயாரிச்சு இதெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு மிரட்ட முடியும். எதுனா நாடு நீங்க சொல்றத கேட்கலன்னா, அது மேல எடுத்துன்னு போய் குண்டு போட முடியும். இதெல்லாம் தான் உங்களோட அறிவும், உங்களோட நாகரிகமும். புரியுதுங்களா? சோறு இல்லாதவனுக்கு சோறு குடுக்கணுன்றது நாகரிகம் இல்லாம இருக்குது நம்மகிட்ட. நல்ல வாழ்வு அவங்களுக்கு அமைச்சு தரணுன்ற நாகரிகம் இல்ல.
நாகரிகம் மொத்தமும் பெருசு பெருசா குண்டம், விமானங்கள வாங்கின்னு அப்படி சுத்துறதும், இப்படி சுத்துறதும், அந்த நாடு நான் பெரிய நாடு, இந்த நாடு நான் பெரிய நாடுன்னு பேசுறதுலேருந்து தான் இந்த தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்குதே தவிர, சாதாரண மனிதனோட பசிய போக்குறதுக்கோ, சாதாரண மனிதனோட வலிய கேட்கறதுக்கோ இங்க யாரும் கிடையாது. புரியுதுங்களா? எல்லாரும் நம்மள பாதுகாக்கிறதுக்கு அணுகுண்டுலாம் தயாரிச்சு வச்சுன்னுருக்காங்க. இல்ல. எல்லாருக்கும் ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு நாட்டின் மீது ஒரு ஈகோ அவ்வளோதான். இதில எல்லா நாடும் ஒரு ஒரு மதத்த ஃபாலோ பண்ணுது. அந்த மதத்தில என்ன சொல்லுதோ அத மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டுது. மதத்த மட்டும் ஃபாலோ பண்ணிக்குது. எல்லாம் சாயம் பூசிக்குது. புரியுதுங்களா? சாயங்களை பூசிக்கொண்டு வாழ்ந்துக்கிட்டே போறாங்க அவ்வளோதான். எல்லா நாடும் ஒரு ஒரு மதத்த கையில எடுத்து வச்சுன்னு, அது இதுதான் பெருசு, இதுதான் பெருசுன்னு சொல்லுது. ஆனா எந்த மனிதனையும் மேம்படுத்துறதுக்காக எந்த மதமும் பயன்பட்ட மாரி தெரியல. எல்லாம் எல்லா நாட்டினுடைய பொருளாதாரத்திலயும் பாதி செலவு வந்து அந்த நாட்டுடைய பாதுகாப்பிற்குன்னு சொல்லி வெடிகுண்ட வாங்குறதும், எதையோ வாங்கி அத நட்டு வச்சுக்கிறாங்க. இதில குவாண்டம் பிசிக்ஸ கண்டுபிடிச்சிட்டோம், இத கண்டுபிடிச்சிட்டோம், பெரிய சாதனைகள பண்ணிட்டோம் அப்படின்னு பணக்காரர்களும் பணம் நெறைய சம்பாரிச்சுன்னே இருக்கிறாங்க. தேவைக்கு மிகுதியா வச்சுன்னு இருக்கிறாங்க. ஆனா தேவையில்லாதவங்களும் இங்க நெறைய பேர் இருக்காங்க. அந்த சாதாரண கருணையே நம்மளுக்கு வரல. ஆனா பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்கிறோம். புரியுதுங்களா? ஒருத்தன்கிட்ட 1,00,00,000 இருக்கு. இல்ல பல்லாயிரம் கோடி இருக்கு. அவன் சாதாரண மக்களுக்கான உணவு அவன் கொஞ்சம் நம்மட்ட இவ்வளோ இருக்கேன்னு கொஞ்சம் குடுக்கறதுக்கு கூட மனம் வரல. அவனா கண்டுபிடிச்சுன்னே இருக்கிறான். நான் சேட்டலைட் அனுப்புவேன், நிலாவுக்கு அனுப்புவேன், அதுக்கு சரி அனுப்பு என்ன பண்ண போற அனுப்பி? என்ன பண்ணுவ? அங்க போய் வாழ்வேன். சரி இங்கேயே வாழ மாட்ற, அங்க போய் என்ன வாழ்வ? அப்படின்னு கேட்டா ஒண்ணும் தெரியாது. சும்மா ஒரு கியூரியாசிட்டி தான் எல்லாமே. புரியுதுங்களா? உங்ககிட்ட உங்களோட தேவைக்கு போயிட்டு, அதிகமா இருக்கிற எல்லா பணமும் மற்றவங்களுடையது தான். நீங்க மட்டும் இந்த கடவுள குறை சொல்லலாம். கடவுள் இப்படி பண்றாரு எனக்கு, எனக்கு நல்வழி காமிக்க மாட்றாரு. இந்த பிரபஞ்சம் கொஞ்ச நேரம் காத்த நிறுத்திச்சுன்னா மொத்தமா காலி ஆயிடுவோம் நம்ம. கொஞ்ச நேரம் வெயில் அடிக்காம இருந்ததுன்னா மொத்தமா ஃப்ரீஸ் ஆயிடுவோம். கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் மழை பெய்யாம இருந்துச்சுன்னா முடிஞ்சிரும். எல்லாரும் குடத்த தூக்கின்னு ரோட்ல தான் நடந்துன்னு இருக்கணும். புரியுதுங்களா? அது எல்லையற்று கொடுக்க தயாரா இருக்குது. நம்ப ஏதாச்சும் கொஞ்சம் கொடுக்கணுமான்னு பாருங்க. இந்த மனித நேயத்துல நம்ம வளர்ந்தெடுப்போம். இந்த மாரி கண்டுபிடிப்புகள்லயும், ரிசர்ச்ல இதெல்லாம் அதான் சொல்றேன்ல, நீங்க நம்மளோட சித்தர்கள் புக் எடுத்து படிச்சீங்கன்னா, அதான் முன்னாடியே கண்டுபிடிச்சுட்டு போயிட்டானுங்களே. அத எடுத்து அவங்ககிட்டயே குடுத்துற வேண்டியது தான். இதெல்லாம் படிச்சுக்கோ. நீ கண்டுலாம் பிடிக்காத. இதுலயே இருக்கு பாரு படிச்சுக்கோ. வேணா இத கூட நீயே எடுத்துக்கோன்னு சொல்லிட வேண்டியது தான். புரியுதுங்களா? சாதாரண மனிதரிடத்துல அன்பும், பண்பும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. மனைவி இடத்துலயும், குழந்தைகள் இடத்துலயும், நம்மள சுற்றத்தார் இடத்துலயும் எப்படி பேசணும்னு தெரியல. கடினமான வார்த்தைகளையும், தடித்த வார்த்தைகளையும் பேசி மற்றவங்க மனத புண்படுத்துறோம். இந்த அறிவே நம்மளுக்கு கிடையாது. பெரிய பெரிய அறிவுக்கு போயி, பெருசு பெருசா எனக்கு நடக்கணும், இதெல்லாம் நடந்துடணும்னா நடந்து என்ன பண்ண போறோம்? நடந்து என்ன பண்ணிடுவீங்க? கொஞ்சோண்டு பணம் வரும் எல்லாத்துக்குமான பேசிக்கா உங்களுக்கு காரிய சித்திகள் எல்லாம் எதுக்கு நடக்கணும்? கொஞ்சோண்டு பணம் வரணும் அவ்வளோதான். அத வச்சுன்னு என்கிட்ட இதெல்லாம் இருக்குதுன்னு காமிக்கணும். இதுதான் நம்மளோட முதன்மையான நோக்கமா இருக்குதே தவிர, நம்ம எல்லாரோட பெருசாயிடணும். எல்லாரும் நம்மகிட்ட கையேந்தணும். இதான் நம்மளோட நோக்கம். இதான் உண்மையா உங்கள ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, நீங்க எதுக்கு எல்லாமே செய்றீங்க? நீங்க எதுக்கு எல்லாத்தையும் படிக்கிறீங்க? எதுக்காக வேலைக்கு போணும்? எதுக்காக இந்த சோஷியல் ஸ்டேட்டஸ வந்து நீங்க அப்படியே பாதுகாத்து வச்சுக்கிறீங்கன்னா, நீங்க எல்லாரோட உயர்வா இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 பேராச்சும் உங்க கீழ நிக்கணும். நீங்க 10 பேருக்காச்சும் பிச்சை போடணும். இதுதான் உங்களோட நோக்கம். இதுதான் உண்மை. உங்கள ஆராய்ஞ்சு பாருங்க. புரியுதுங்களா? எல்லாரும் வந்து ஒரு தெளிந்த மனதோட ஒரு நீரோடைய போல இல்ல. இதுதான் உண்மையான நோக்கம். சாமியாருங்களும் அவங்கள முன்னிறுத்திக்கிறதுக்கும், அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசி, மக்கள கவர்றதுக்கும், இந்த மதங்களும் மக்கள ஒரு கூட்டமாக்குறதுக்கும் தான் இருக்குதே தவிர, யாரும் அந்தந்த தனி இண்டிவிஜுவல ஒரு தனி மனிதனா மாத்துறதுக்கு விரும்பல. புரியுதுங்களா? நீங்க எந்த கூட்டத்தில போய் சேர்ந்தாலும், நீங்கள் எதை நம்பினாலும், நீங்கள் ஏமாற்றப்பட்டே தீருவீர்கள். உங்கள நம்புங்க. நீங்க பெரிய விஷயம்லாம் எதுவும் பண்ண வேணாம். நீங்க சாப்பிடும்போது பக்கத்து வீட்ல இருக்கிறவனுக்கு சோறு இருக்குதான்னு பாருங்க. அதுவே போதும். பெரிய டெக்னாலஜி, பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் உங்கள் வாழ்விற்கு உதவாது. அது தேவையும் இல்ல. நம்ம தாத்தா பாட்டிக்கு தாத்தா பாட்டிலாம் வாழும்போது இதெல்லாம் இருந்ததான்னா, சுலபமாக்கியிருக்கு இந்த உலகத்த. அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்ப இந்த மொபைல் ஃபோன் இருக்கு. இந்த மொபைல் ஃபோன் வழியா இப்ப நான் ஒரு 20 பேர்கிட்ட என்னால பேச முடியுது. எல்லாத்தையும் செய்ய முடியுதுல்ல. இதுக்கு இத பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதான். காரியங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் நல்லது தான். ஒண்ணும் தப்புலாம் கிடையாது. உலகத்த ஈஸியாக்கியிருக்கு. இதெல்லாம் அஷ்டமா சித்திகள். இந்த அஷ்டமா சித்திகள் உலக மக்கள் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இப்ப நான் பேசுறது எல்லாருக்கும் கேட்குதுல்ல. நீங்க பேசுறது எனக்கு கேட்குதுல்ல. இது நம்ம மனம் வழியாவும் பண்ண முடியும். புரியுதுங்களா? டெலிபதி அது மாரிலாம் பண்ண முடியும்.
அத உங்க எல்லாருக்கும் ஈஸி ஆக்கிட்டாங்க. அவ்வளோதான். புரியுதுங்களா? நமக்குள்ள என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் டெக்னாலஜியா வெளியில வந்துன்னு இருக்குது. பெருசா இவங்க எதுவும் கண்டுபிடிக்கலன்றது தான் உண்ம. இதெல்லாம் நம்ம எப்பயோ கண்டுபிடிச்சிட்டோன்றது தான் உண்ம. அதனால இந்த டெக்னாலஜிலாம் வரட்டும். மனித பயன்பாடுகள், மனிதனுக்கான வேலை பளு குறையட்டும், லேசாவட்டும். மனிதனுக்கு நல்வாழ்க்கை வந்துச்சுன்னா நல்லது தான். அதனால வந்து சாதாரண குணநலன்களையும், நற்பண்புகளையும் வளர்த்தெடுக்கிறதுல கவனமா இருங்க. சாதாரண மனித நேயத்தை நீங்க வளர்த்துக்கங்க. மத்த எதுவும் உங்களுக்கு பெருசா தேவைப்படாது. புரியுதுங்களா? உங்ககிட்ட இருக்கிற எதுவுமே உங்களுது இல்ல. எல்லாருக்குமானதுன்னு புரிஞ்சுங்க. இப்ப நீங்க எதோ ஒண்ணு சம்பாரிச்சுன்னு வந்தீங்கன்னா, உங்க வீட்ல இருக்க எல்லாருக்குமே நீங்க குடுத்தாகணும். இல்ல அவங்களே எடுத்துப்பாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க ஏதோ சம்பாரிச்சுன்னு வரீங்கல்ல. நீங்க குடுத்தாலும் குடுக்கலனாலும் அவங்களே எடுத்துப்பாங்க. அவங்களுக்கான பங்கு அது. அந்த மாதிரி உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த பங்கு கிடையாது. உங்கள சார்ந்து இருப்பாங்கல்ல வெளியில. எல்லாருக்குமே உங்ககிட்ட இருந்து பங்கு போயே தீரும். அதனால காரிய சித்தி நடக்கணும், வைப்ரேஷன்ஸ் அப்படி உருவாக்கணும் அப்படின்னா, ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் தேவையில்ல. ஜஸ்ட் உங்கள நீங்க என்ன நிலையில இருக்கிறீங்கன்னு உங்கள கூர்ந்து கவனிச்சுன்னே இருங்க. உங்களுக்கான காரியங்கள் அதுவாவே நிகழும். நீங்க உங்க அறிவைக் கொண்டு இது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க பெற எல்லா விஷயங்களும் நீங்கள் உங்கள் வாழ்வை துன்பமாக்குவதற்கான வழிதான். நீங்க ஏதோ ஒண்ணு விரும்புறீங்கல்ல, அது உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா அதனால உங்களுக்கு துன்பம் மட்டும் தான் வரும். இதான் ரூலு. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நான் சொல்லல அத. இதான் ரூல். இது அப்படிதான் இது வச்சுன்னு இருக்கு. நீங்கள் உங்கள் அறிவைக் கொண்டு நீங்கள் எதை கேட்டாலும் இது தரக்கூடியதா இருக்கிறது. தந்துரும். ஆனா அது உங்கள் வாழ்வை செம்மையாக்குமா? இல்ல நன்மையா வச்சுக்குமான்றதெல்லாம் உறுதி கிடையாது. அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் பெற்ற வரமே உங்களுக்கு சாபமா மாறலாம். புரியுதுங்களா? ஒரு மரம் வளருதுல்ல, அது எந்த விதத்துல வேணாலும் ஒரு சுதந்திர தன்மையில வளருது. அத வந்து யாரும் வந்து இதுக்கு இதான் டைரக்ஷன்லாம் சொல்ல முடியாது. ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு, இல்ல ஒரு செடிகிட்ட போயிட்டு, "நீ இந்த மாரி வளரு, இல்ல நேரா வளரு." நீங்க வேணா கயிறு கட்டி வைக்கலாம், கொம்பு நட்டு வைக்கலாம். ஆனா அது ஒரு சாஞ்சா மாரி தான் வளரும், கோணையா தான் வளரும். அது இஷ்டத்துக்கு வளரும், சுதந்திர தன்மையில. அந்த மாரி உங்க வாழ்க்கைய நீங்க சுதந்திர தன்மையில விட்டுருங்க. நம்ம வந்து எப்படின்னா, செடி, கொடி, மாடு, ஆடு கூடலாம் கம்பேர் பண்ணி பேச வேண்டியதா இருக்கு நம்ம வாழ்க்கைய. நம்ம அதுங்களெல்லாம் ஆட்சி செய்வதற்காக தான் நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாத்தோட பெரிய பிறப்பு. இங்க ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, அதோட மினி வெர்ஷன் நம்ம. இங்க ஒண்ணு பெருசு இருக்குல்ல, அதோட மினி வெர்ஷன். அந்த பெருசு என்னெல்லாம் செய்ய முடியுமோ, அத நம்மளாலயும் செய்ய முடியும். இங்க பெருசு எவ்வளோ பெருசா படைக்குது. அது எல்லாத்தையும் நம்மளால பண்ண முடியுன்றது தான் உண்ம. ஆனா, அந்த பெருச குட்டியா நம்ம வச்சிருக்கிறதுனால, நம்ம ஆடு, மாடு, கொடி, செடிகள்லாம் கம்பேர் பண்ணி அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு நம்மளே. ஏன்னா, அந்த அளவுக்கு நம்ம மன மாயையில சிக்கி, நம்ம நல்லது கெட்டதுல சிக்கி, நம்பிக்கைகள்ல சிக்கி, ஊட்டி விட்ட நம்பிக்கைகள்லயும், செருகி விட்ட மதங்கள்லயும் நின்னு, அத விட்டு வெளியில வர முடியாமலும், குற்ற உணர்வுலயும் தவிச்சுன்னு நம்ம சுத்தின்னு இருக்கோம். எதையும் விடவும் முடியாது. உங்க உங்க மனம் எதையோ ஒண்ணு பழகிடுச்சுன்னா, அத விடவே விடாது. அத விட வைக்கிறதுன்றது ரொம்ப சிரமம். உங்க மனம் எதையோ ஒண்ணு பழகிடுச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க டெய்லி கோயிலுக்கு போய் பட்ட அடிச்சிட்டீங்க, டெய்லி சர்ச்சுக்கு போய் எதையோ ஒண்ணு பூசையில உட்காந்துட்டீங்க அப்படின்னா, உங்களால அத மாத்திக்கிறது ரொம்ப கஷ்டம். அத நிறுத்துனீங்கன்னா, உங்க மனமே பல்வேறு விதமான எண்ண அலைகளை கொண்டு வந்து உங்கள குற்ற உணர்வு உள்ளாக்கி, உங்கள அத செய்யவே அத நீங்க நிறுத்தவே முடியாது. அதனால தான் போதைப் பொருளுக்கு பழக்கமாறவங்கலாம் நீங்க எதுவும் பண்ண வேணாம். ஒரு விஷயத்த உங்க மனதுக்கு பழக்கப்படுத்திட்டீங்கன்னா, அந்த டைம்க்கு அது அதுவாவே செய்துரும். உங்க பாடி அதுவாவே செய்யும். நீங்க வண்டி ஓட்டுறீங்கல்ல, நீங்க கியர் போடுறீங்க, கிளட்ச் பிடிக்கிறீங்க, இதெல்லாம் உங்க பாடியே செய்யும். நீங்க செய்ய வேணாம் கான்ஷியஸா. அதுவாவே செய்துரும். சொல்றது எத பழக்கப்படுத்துனீங்களோ, அது அதுவாவே செய்யும். அதனால நீங்க செய்றதெல்லாம் நினைக்க வேண்டாம். நீங்க பழக்கப்படுத்துறத நீங்க எதையுமே பழக்கப்படுத்திக்காம சமநிலையிலேயே இருங்க. முடியுமான்னு பாருங்க. நீங்க இந்த மதம், உங்கள சுற்றி இருக்க சுற்றம், இதெல்லாம் நீங்க வந்து இந்த விஷயத்தெல்லாம் தாண்டும்பொழுது விடாது. உங்கள ரொம்ப துன்பப்படுத்தும். உங்கள கேள்வி கேட்டே கொல்லும். உங்கள சிரமப்படுத்தும். நீங்க எதெல்லாம் உங்களுக்கு பழக்கப்படுத்தினாங்களோ, அத விட்டு நீங்க வெளியேறதுன்றது ரொம்ப ரொம்ப சிரமம். உங்களுக்கு மிகப்பெரிய மனத்திட்டம் இருக்கணும். மன ஒருமைப்பாடு இருக்கணும். மன உறுதி இருக்கணும். அப்பதான் வந்து இதுதான் உண்மைன்னு உங்களுக்கு முதல்ல புரியணும். அப்பதான் நீங்க வந்து அதுலருந்து வெளியில வர முடியும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் லேசா புரிஞ்சுங்க. பெரிய பெரிய டெக்னாலஜி வரட்டும். குவாண்டம் ஃபிசிக்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கட்டும். நீங்க உங்கள கண்டுபிடிங்க. நீங்க யாருன்னு தெரிஞ்சுங்க. நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்கன்னு புரிஞ்சுங்க. சாதாரண மனித நேயத்தோட நடந்துங்க. ஒரு கைப்பிடி சோறு ஒருத்தனுக்கு குடுத்துட்டு சாப்பிடுங்க. உங்ககிட்ட நெறைய இருந்தா கொஞ்சோண்டு குடுங்க.
அவன் எப்படியா வேணாலும் இருக்கட்டும். அவன் கேவலமானவன், கெட்டவன், உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறான். அவன் அசிங்கமானவன். அவனுக்கு குடுத்தா சரியா செலவு பண்ணுவானா? இல்ல இந்த காச குடுத்தா அவன் குடிச்சிட போறான். இதெல்லாம் உங்க வேல கிடையாது. புரியுதுங்களா? அது இந்த பிரபஞ்சமே, இந்த கடவுளே நல்லாருக்கும், பொல்லாருக்கும் மழைய பெய்விக்குது. எவ்வளோ துன்பம் இந்த உலக மக்களுக்கு எவ்வளோ பெரிய துன்பம் விளைவித்த போதிலும், அவனுக்கும் சோறு போடுது. அவனுக்கும் சோறு இருக்குது. அவனுக்கும் ஜீரணமாவுது. அவனுக்கும் தூக்கம் வருது. எல்லாத்தையும் அவனுக்கு குடுக்குதுல்ல. தூக்கம்லாம் நீங்க வர வச்சிட முடியாது. அதுவா வந்தா மட்டும் தான். உங்களுக்கு தூக்கம் வரலன்னா, நீங்கள் பெரும் பாவத்திற்கு உள்ளாயிருக்கீங்கன்னு அர்த்தம். மன்னிப்பு கேட்டு மீண்டு தூக்கத்த வர வச்சுக்கணும். புரியுதுங்களா? தூக்கம்லாம் நீங்க வர வைக்கிறது இல்ல. இப்போ போய் படுத்து கண்ண மூடுனா தூக்கம் வந்துரும். இப்ப வருது. புரியுதுங்களா? மனம் பாரமா இருந்ததுன்னா தூக்கம்லாம் வராது. உங்களுக்கு ஏதாச்சும் துயர சம்பவமோ, உங்களுக்கு பிடிக்காத சம்பவம்லாம் நடக்கும்போது தூக்கமே வராது. புரியுதுங்களா? அதுவா வர்றது தூக்கம். நீங்க ஏற்படுத்திக்கிறது இல்ல. நீங்க போய் கண்ண மூடுனாலாம் வந்துராது. உங்க மேல இறை கருணை இருக்கிறதுனால தான் தூக்கம் வருது. இல்லன்னா தூக்கம் வராத இரவு நீடித்த இரவுகள்லாம் இருக்குது. நெறைய பேருக்கு தூக்கம் இல்லாம தவிக்கிற மக்கள்லாம் இருக்கிறாங்க. வயசானா தூக்கம் வராது அப்படிலாம் கிடையாது. தூக்கம் வரலன்னா கடவுளோட கருணை கடவுள் உங்கள கைவிட்டான்னு அர்த்தம். ஏன்னா உங்களோட தூக்கம் தான் உங்கள சமநிலைப்படுத்தி அடுத்த நாளுக்கு தயார் பண்ணுது. அதனால உங்களுக்கு ரொம்ப முக்கியம் வந்து உங்களோட சோறு, உங்களோட தூக்கம், உங்களோட வீடு, உங்கள சுற்றி இருக்கிறவங்க, உங்கள சார்ந்து இருக்கிறவங்க, உங்களோட ஆடை இதெல்லாம் தான் உங்களுக்கு முக்கியம். பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் வரட்டும். நம்மளுக்கு பயன்படட்டும். நம்மளுக்கு கால் கீழ அதெல்லாம் இருக்கட்டும். அவ்வளோதான். நம்ம பயன்படுத்துறதுக்கு அதெல்லாம் வரட்டும். புரியுதுங்களா? காரிய சித்தி வேணும்னா நீங்கள உற்று உங்களை கவனிக்காமல், உங்கள் மனதை உழாமல், உங்கள் மனதை செம்மைப்படுத்தாமல் உங்கள் வாழ்வு சிறப்பாகாது. நீங்க உங்களோட அறிவிலிருந்து காரிய சித்திகளை ஏற்படுத்தினீங்க அப்படின்னா, நீங்கள் துன்பத்தையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டியது தான். நீங்க மரம் எப்படி வளருதோ அது சுதந்திரத்துல, அந்த மாரி இந்த வாழ்க்கைய எந்தவித தடையும் இல்லாம விட்டுருங்க. உங்கள் வாழ்வு எவ்வளோ சுகமா இருக்குதோ, இல்ல சுகம் இல்லாம இருக்குதோ அப்படின்லாம் ஒண்ணு கிடையாது. நீங்க கடன்காரரா இருந்தாலும் சரி, இல்ல கடன் கொடுத்தவரா இருந்தாலும் சரி, இல்ல நெறைய பணம் வைத்திருப்பவரா இருந்தாலும் சரி, இல்ல ஏழையா இருக்கிறவரா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளுக்கு கண்ணு சரியா தெரியலனாலும் பரவால்ல, காது சரியா கேட்கல. ஏதோ ஒண்ணு இப்போ நீங்க என்னவா இருக்கிறீங்களோ, அதுதான் இன்றைய வாழ்வு. மற்றதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு. நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், நாளைக்கு இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன். அதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் லிவ். இன்னைக்கு வாழுங்க அவ்வளோதான். இன்னைக்கு உங்களுக்கான உணவும், உடையும், இருப்பிடமும் இருக்குதா? அது போதுமானது தான் உங்களுக்கு. உங்ககிட்ட நெறைய இருந்தா மத்தவன் மேல கொஞ்சம் கருணையோட கொஞ்சம் குடுத்துருங்க. அதுக்காக அவன் உங்களுக்காக உங்ககிட்ட பணியணும், நீங்க வந்தா எழுந்து நிக்கணும், குட் மார்னிங் சொல்லணும், குட் ஆஃப்டர்நூன் சொல்லணும், மதிக்கணும் அதெல்லாம் உங்க வேல கிடையாது. முடிஞ்சா குடுங்க, இல்லன்னா சும்மா இருங்க. மத்தவன பத்தி குறை எழுதின்னு இருக்காதீங்க. மத்தவன் இப்படின்னு சொல்லாதீங்க. எதுவும் ஏன்னா நீங்க எதை சொன்னாலும் முதலில் உங்களுக்கு அது பாதி வழங்கப்பட்டு விடும். நீங்க மத்தவங்கள பத்தி குறை சொன்னீங்கன்னா, அந்த குறை உணர்வுலருந்து தானே பேசுறீங்க. உங்களுக்கு முதல்ல கொஞ்சமா உங்களுக்கு அடிபட்டுட்டு தான் அவனுக்கு அடிபடும். இதெல்லாம் புரிஞ்சுங்க. ஏன்னா நீங்க தானே அத உருவாக்கி அவனுக்கு தரப்போறீங்க. அதனால மத்தவன பத்தி பேசும்போது கவனமா இருங்க. மத்தவங்கள பத்தி பேசாதீங்க. முடிஞ்சா குடுங்க. இல்ல சும்மா இருங்க. உங்ககிட்ட யாரும் வந்து எதுவும் கேட்கல. இருந்துச்சுன்னா குடுங்க. இல்லன்னா சும்மா இருங்க. எல்லாரையும் ஒரே பார்வையோட பாருங்க. பார்க்க முடியுமான்னு பாருங்க. புரியுதுங்களா? காரிய சித்திக்கு நீங்க என்னவாக இப்பொழுது இருக்கிறீர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கினா மட்டும் தான் உங்களால காரியங்களை சித்தி அடைய வைக்க முடியும். புரியுதுங்களா? நீங்க என்னவா இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்காம உங்க மனத ஒரு பக்கம் ஓட விட்டு, எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு இதெல்லாம் வேணும், என் வாழ்க்கை சிறப்பாகணும்னா சிறப்பாவாது. முதல்ல உங்கள புரிஞ்சுங்க. உங்க கூட இருங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் பரவால்ல. நான் சொல்றதெல்லாம் ப்ரூவ்டு. நான் சொல்றதெல்லாம் உங்க வாழ்க்கைய செம்மையாக்குறதுக்கான வழி. நான் சொல்றதெல்லாம் போதை கிடையாது. நீங்க இத பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பெரிய கடவுள் வந்து நின்றுவாரு. கடவுள் வந்து உங்க முன்னாடி நின்னுன்னு இருப்பாரு. அவரு எதுனா வரம் கேட்டா குடுப்பாரு. வரமே நீங்க உங்களுக்கு கொடுத்துக்க வேண்டியது தான். அதான் உங்களுக்கு தெரியாது. வரமே நீங்க உங்களுக்கு கொடுத்துக்க வேண்டியதுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க வரம் வாங்க வேண்டியதுன்னு நெனச்சுன்னு இருக்கிறீங்க. அப்படி இல்ல. புரியுதுங்களா? நீங்க நெனச்சுட்டு இருக்க இமேஜினேஷன்லாம் உண்ம கிடையாது. நான் சொல்றது உண்ம. இது உங்களுக்கு வலிச்சாலும் இதான் உண்ம. நீங்க இமேஜினேஷன்லயே வாழ்ந்து, இமேஜினேஷன்லயே இந்த உலக வாழ்க்கைய கடக்கலான்னு பார்க்குறீங்க. அது சரியானது கிடையாது. புரியுதுங்களா? அதனால வைப்ரேஷன் அப்டின்னா, உங்களுக்கு எது வேணுமோ வேணும் அவ்வளோதான். ஒரே வாட்டி வேணும்.
ஒரே வாட்டி தானே விதை போடுவீங்க, ஒரே இடத்துல 10 விதையா போடுவீங்க. ஒரே வாட்டி ஒரு விதை, அது செடியாக வளர்ந்துடும். அதுக்கு தேவையானது இன்னொரு எண்ணங்களை கொண்டு அது சிதைக்காமல் இருக்கிறது தான். ஒரு இடத்துல இப்போ நீங்கள் நிலத்தை உழுதுட்டு விதை போட்டீங்க, எந்த இடத்துல போட்டிங்களோ அதே இந்த விதை வளருமா வளராதா, இந்த இது வளருமா வளராதான்னு பயந்துனே அது மேலே ஒரு 15 விதையாக போட போகிறீங்க. இல்லை, ஒரே விதை தான். அது வளர்கிறதுக்கான கண்டிஷன்ஸை மட்டும்தான் நீங்கள் உருவாக்குறீங்க. என்ன பண்ணுறீங்க, தேவையான தண்ணி, சூரிய வெளிச்சம், ஏதோ உரம்னு ஏதோ ஒன்று போடுறோம். இதெல்லாம் போட்டிங்கன்னா அது வளருதில்ல. அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒன்று வேணும்ல, வேண்டும், அவ்வளோதான். வேண்டும்ன்றதில் உறுதியாக நின்றுட்டு கிடைக்குமா, இதெல்லாம் கிடைக்குமா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நானே பைத்தியக்காரன், நானே பிச்சைக்காரன், எனக்கு வீடு கிடைக்குமா, நானே படிக்கலை. உங்கள் தகுதின்றது என்னென்னா, நீங்கள் யாராக இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் உங்கள் தகுதி. படிச்சிருக்கிறதுலாம் தகுதி இல்லை. அதெல்லாம் உலகத்துக்கான தகுதி. கடவுளுக்கான தகுதி நீ யாருன்னு தெரிஞ்சுக்கப்பா, அவ்வளோதான். நீ தெரிஞ்சுக்கணுன்னா உனக்கு எல்லாம் ஃப்ரீப்பா. இதுதான் அவரோட தகுதி. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரீம் நீ யாருன்னெலாம் தெரிஞ்சுக்க வேணாம். இப்போ நீ என்னவா இருக்கிற, அசிங்கமாக இருக்கிறேன், நான் அசிங்கமாக சிந்திச்சுன்னு இருக்கிறேன், கோபமாக இருக்கிறேன், வெறுப்பாக இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன், கோபமாக இருக்கிறேன், இவன் மேலே வெறுப்பாக இருக்கிறேன், இவனை கொலை பண்ணணும் போல் எனக்கு தோணுது. இதை தெரிஞ்சுங்க, அவ்வளோதான். மாற்ற வேணாம். தெரிஞ்சிங்கன்னா அதுவாகவே மாறிடும். இதை தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு இந்த பிரபஞ்சமும் கடவுளுன்ற ஒன்று இருக்குல்ல, அது கிஃப்ட்டு கொடுத்துரும். கிஃப்ட்டு என்னன்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடந்துடும். நீங்கள் எதை நினச்சாலும் நடக்கும், தப்பாக நினச்சா கூட நடக்கும். அதனால் ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க, உங்களை நீங்கள் தெரிஞ்சுங்க. அதே மாதிரி தான் எந்த நிலத்தில் நீங்கள் விதைய போட்டிங்களோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது வளரும். உங்களுக்கு ஏதோ ஒன்று வேணும்ல, வேணும். அதை பற்றியான எண்ணங்களை கொண்டு நீங்கள் எந்த எண்ணத்தை உங்களுக்கு வேணும், எனக்கு இது வேண்டுமா இருக்குது, எனக்கு ஒரு கார் வேணும்னு ஒரு எண்ணம் வச்சுருக்கீங்கன்னா, கார் வேணுன்றதோடு நில்லுங்க. அதுதான் எண்ணம். கார் வாங்கிறதுக்கு எங்கே பிச்சை எடுக்கிறதுன்னு நினைக்காதீங்க. வீடு கட்டணும்னு நினைங்க. காசு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த எண்ணத்தை சிதைக்காதீங்க, அதுதான் முக்கியம். புரியுதுங்களா? இதுதான் வைப்ரேஷன். வீடு கட்டணும், இறைவனர்களால் வீடு கட்டணும், அவ்வளோதான். இது பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. வீடு தேவையாக இருக்கிறது, அவ்வளோதான். அந்த வீடு கட்டுறதுக்கு எங்கே போய் பிச்சை எடுக்கலாம், யாருக்கிட்ட கேட்கலாம், என்ன பண்ணலாம், எப்படி, யார் நம்மளுக்கு பணம் தருவா, வீடு கட்டிடுவோமா அப்படின்ற ஒரு வீடு கட்டணுன்ற ஒரு எண்ணத்தை இதெல்லாம் வச்சு சிதைக்கிறீங்கல்ல, அதனால் உங்களுடைய விதை அழிந்து விடும். அந்த வைப்ரேஷன்ஸை வேறு வைப்ரேஷனாக மாற்றுவீங்க. இப்போ நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வைப்ரேஷன் தான். இப்போ உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குல்ல, ஒரு எண்ணம் வருது, உங்களுக்கு தெரியுதுல்ல, அது ஒரு வைப்ரேஷன் தான். அதானே உங்களை துன்புறுத்துது. உங்களுக்கு எங்கே இருக்குது பிரச்சனை? உங்களுக்குள்ளே தான் இருக்குது. வெளியில் எங்கன்னா பிரச்சனை இருக்கானா? எந்த பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது. எதுக்கு அழுகுறீங்க? ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னே அழுகுறீங்க. ஒரு வைப்ரேஷன் அது. புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வைப்ரேட் ஆகுது. வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அது வைப்ரேட் ஆகி தானே உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துது. உங்களுடைய எண்ணம் கார் வேணும், அவ்வளோதான். எப்படி வாங்கிறதுன்றதெல்லாம் உங்கள் வேலை கிடையாது. எப்படி வரும் பணன்றதெல்லாம் உங்களுடைய வேலை கிடையாது. கார் வேணும். கண்டிஷன்ஸ் என்னென்னா, குறை பேசாமல் இருத்தல், மற்றவங்க மேலே கவனத்தை வைக்காமல் இருத்தல், மற்றவங்களுக்கு நல்ல பேச்சு பேசுதல், மற்றவங்கள பற்றி கம்ப்ளீட்டாக நெக்லெக்ட் பண்ணுறது, அவங்க நல்லபடியாக இருக்கட்டும்னு விட்டுறது, உங்களை நீங்கள் உங்களுடைய மனதை பாதுகாப்பாக உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறது. கண்டிஷன் இது. எண்ணத்தை உள்ளே போட்டிங்கன்னா உங்கள் வீட்டு முன்னாடி வந்து கார் நிற்கும். இதெல்லாம் உண்மையாக நடந்திருக்கு, நான் சொல்கிறேன். இதெல்லாம் எப்படி நடக்கும்? இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லாவே இல்லையே. இதெல்லாம் உண்மையாக உழைச்சா தானே சோறு சாட முடியும்னா உழைங்க, உங்கள் விருப்பம். அது உங்களோட வைப்ரேஷன். உழைத்து கார் வாங்கிக்கிங்க, வேணும்னு விரும்புங்க, அவ்வளோதான். விருப்பங்களில் உங்கள் வாழ்வு இருக்கிறது. உங்கள் விருப்பங்களில் உங்கள் இறைவன் இருக்கிறான். அதனால் இதெல்லாம் புரிஞ்சுங்க. இதெல்லாம் மேஜிக்காக இருக்கும், உண்மையாகவே வரும். நீங்கள் விரும்பியது உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கும். ஆனால் கண்டிஷன்ஸ் என்னென்னா, நீங்கள் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். உங்களோட எண்ணங்களாலே எண்ணங்களை சிதைச்சிடக்கூடாது. உங்களுடைய விருப்பங்களை எண்ணங்களால், அதீத விருப்பத்தால், ஆசையால் சிதைச்சிடக்கூடாது. ஆசைன்றது என்னென்னா, எனக்கு இது வேணுன்றது ஆசை கிடையாது. ஆசைன்றது இல்லை, வேணுன்றதை துரிதப்படுத்தி அதை எப்படியாச்சும் அடையணும்னு சொல்லி நீங்கள் எங்கன்னா போய் இஎம்ஐ போட்டு வண்டியை வாங்கி அதை வாங்கி பொறுமை இல்லாமல் அசுர வேகத்தில் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கல்ல, அது பேர் தான் ஆசை. அது உங்களை துன்பத்துக்கு உள்ளாக்கும். நீங்கள் விரும்பியதை வரும் வரை பொறுமையாக காத்திருந்தீங்கன்னா அது பேர் ஆசை கிடையாது, அது பேர் விருப்பம். உங்களுடைய விருப்பத்தை அதீத விருப்பமாக மாற்றி நீங்களே உங்களுடைய அறிவை கொண்டு முயற்சி செய்து ஒரு பொருளை பெற்றீங்கன்னா அது பேர் ஆசை. ஆசை துன்பத்திற்கு வழிவகுத்துரும்.
உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு கார் வேணும்னு நீங்கள் விரும்பிட்டீங்க. கார் இருந்தால் அது உங்களுக்கு நல்லதாக இருக்குமா, கார் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வாங்கிய பல பொருட்கள் உங்களுக்கு துன்பத்தை விளைவிச்சிருக்கு, சிரமத்தை கொடுத்துருக்கு. புரியுதுங்களா? சில சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதே ஆசீர்வாதம். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. நம்ம ஆனால் எல்லாருக்கும் இதெல்லாம் இருக்குதே, எனக்கும் இருக்கணும், அது ஏதோ பேசிக் நீடு மாதிரி நம்ம நினச்சின்னு இருப்போம். சில விஷயங்கள் உங்களுக்காக தடுக்கப்பட்டிருக்குதுல்ல, அதுதான் ஆசீர்வாதம்னே உங்களுக்கு தெரியாது. பொறுமையாக இருந்தால் அது வந்துடும். எந்த தருணத்தில் உங்களுக்கு வரணுமோ அது வந்துடும். நீங்கள் விரும்புனதெல்லாம் சீக்கிரமாக நடக்கணும், விரும்புனதெல்லாம் எளிமையாக நடக்கணும், உடனே நடக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய மன கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, உங்களோட மனம், அதை பாதுகாத்தவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். மனதை யார் பாதுகாத்து வச்சுன்னு இருக்காங்களோ, கோழி அடகாக்கிற மாதிரி உங்களுடைய மனம் எங்கேயும் பாயாமல் ஒரே இடத்துல நிற்க வச்சிங்கன்னா, நீங்கள் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் பெறுவீர்கள். இது நான் சொல்லலை, இறை வாக்கு. இதெல்லாம் தான் வேதங்கள் சொல்லிகிட்ருக்கு. நம்ம எல்லாமே இந்த ரியாலிட்டி கூட கம்பேர் பண்ணிப்போம். வீடு வாங்கணும் அப்படின்னா, நம்மளால் வீடு வாங்க முடியுமா, நம்மகிட்டே 1000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னு நினைப்போம். வீடு வேணால் கேட்க சொல்கிறான் கடவுள். புரியுதுங்களா? இந்த வேதங்கள்லாம் என்ன சொல்ல, என்கிட்ட கேளுப்பா நான் தரேன்னு சொல்லுது. என்கிட்ட கேளுன்னா நீங்கள் எங்கே போய் கேட்பீங்க? உங்களுக்குள்ளே தானே கேட்கணும். உங்களுக்குள்ளே தான் அதுவும் இருக்குது. என்கிட்ட கேளு நான் தரேன், என்னை கூப்பிடு நான் வரேன் அப்படின்னு நான் சொல்லிடுச்சு. இல்லை நீலாம் வர வேணாம், நானே பார்த்துக்கிறேன்னு நம்ம போயிடுவோம். நம்ம போனதின் பொருட்டு முட்டு சந்தில் நின்று அழுதுன்னு இருப்போம். என்ன பண்ணுறதுனே தெரியலையே, நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணோம், முயற்சி திருவினையாக்கும். அதெல்லாம் ஆக்காது. முயற்சிலாம் ஒரு திருவினையும் ஆக்காது, முட்டு சந்தில் தான் நிற்க வைக்கும். உங்கள் முயற்சின்றது உங்கள் மனதை பாதுகாக்கிறது மட்டும்தான். வேறு எந்த முயற்சியும் இந்த உலகத்துக்காக நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் உங்களை பற்றியான கல்வி. நான் அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன், சும்மா அடிச்சு விட்றது இல்லை இது. நீங்கள் முயற்சிலாம் செய்ய வேணாம், கடவுளை மட்டும் நம்புங்க. கடவுளை நம்புறதுன்றதே உங்களை நம்புறது தான். ஏன்னா கடவுள்கிட்ட பேச சொன்னால் நீங்கள் உங்களுக்குள்ளே தான் பேசின்னு இருக்க முடியும். கடவுள்னு யாருன்னா ஒருத்தர்கிட்ட போய் பேச முடியாது உங்களால். ஏதாச்சும் கேட்டால் உள்ளுக்குள்ளே தான் நீங்கள் கேட்க முடியும். எவன் ஒருவன் தன் மனதை பாதுகாத்து கொள்கிறானோ அவனுக்கு இந்த உலகம் ஃப்ரீ. மனம் திரும்புங்கள், பரலோக சாம்ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அங்கு நேரமும் இல்லை, காலமும் இல்லை. ஆகுகின்ற மாத்திரத்தில் எல்லாம் ஆகிவிடும். அங்கே ஆகுகன்னா ஆகிடும். அது உங்கள் மனது தான், உங்களுக்குள்ளே தான் இருக்குது அந்த பரலோக சாம்ராஜ்யம். நீங்கள் எந்த விஷயத்தை கேட்ட போதிலும் உடனே ஆகுகன்னு அப்ரூவல் வந்துடும். அதை நீங்கள் இன்னும் எண்ணங்களை கொண்டு சிதைச்சிங்கன்னா அது உங்களுக்கு வராது. நீங்கள் எந்த மாதிரியான வைப்ரேஷனில் இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு வரும். வைப்ரேஷன்ஸுன்றது நீங்கள் வச்சுருக்க எண்ணங்கள் தான். அதை நீங்கள் அதில் நிலை பெறும் போதெல்லாம் அது அதிகமாக வைப்ரேட் ஆகும். இந்த வெட்ட வெளியில் எல்லாமே வைப்ரேஷன்ஸ் மட்டும்தான். புரியுதுங்களா? அந்த அதிர்வுகள் தான் உங்களுக்கு தேவையானதை உங்கள்கிட்ட எடுத்து வந்து தந்துடும். அதனால் இது கொஞ்சம் லேசாக புரிஞ்சுங்க. ஒரே விஷயத்த பேர் மாற்றி குவாண்டம் ஃபிசிக்ஸ், கிறிஸ்டியானிட்டி, இந்துசம், புத்திசம், திபெத்தியன் ஏதோ ஒன்று, ஒரே விஷயத்த பல பேரை வச்சு பல விஷயங்களை வச்சு இது புதுசு, இது இப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க. எல்லாமே உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். நல்லதுன்னா எது, ஒழுங்காக இருக்கிறதுனா என்னன்னு தெரியும். உங்களால் செய்ய முடியாதுன்றது தான் உண்மை. செய்யுங்க இனிமேல். உங்களுக்கு எதெல்லாம் நல்லதுன்னு எல்லாருக்குமே எப்பயுமே தெரியும். இன்னும் புதுசாக கண்டுலாம் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. கடவுளை இன்னும் எல்லாரும் முன்னாடியும் எடுத்து வந்து நிறுத்த தான் இல்லை. அது கூட இன்னும் கொஞ்சம் நாளில் இவர் தான் கடவுள்னு யாருன்னா நிறுத்தி எதனா பேச விட்டா கூட பேசுவோம் நம்ம. புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துங்க. நீங்களே சிந்திச்சு பார்த்துங்க. இதெல்லாம் தேவையா? கொஞ்சோண்டு பசியாக இருக்கிறவனுக்கு கொஞ்சோண்டு சோறு கொடுக்க முடியுதான்னு பாருங்கள். 100 இருக்கிற 100 வச்சுருந்தா 20 யாருக்குன்னா தர முடியுதான்னு பாருங்கள். கருணையாக நம்மளோட மனதை மாற்ற முடியுதான்னு பாருங்கள். உங்கள் மேலே நீங்கள் வேலை பாருங்கள். புரியுதுங்க? இந்த தொழில்நுட்பங்கள்லாம் நம்மளுக்கு பயன்பட்டோம், ஈஸியாகட்டும் இந்த உலகத்தை, அவ்வளோதான். குவாண்டம் ஃபிசிக்ஸை இப்படி புரிஞ்சுங்க. இல்லை நான் குவாண்டம் ஃபிசிக்ஸு நான் போய் பயங்கரமாக புரிஞ்சுப்பேன்னா அதையும் பண்ணுங்கள், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்களை புரிஞ்சிக்காத வரையும் எதையும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. அதெல்லாம் ஒரு கல்வியாக தான் இருக்குமே தவிர உங்களுக்கு பயனுடையதாக இருக்காது. குவாண்டம் ஃபிசிக்ஸில் அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, இப்படி எல்லாம் சொல்லினே தான் இருப்பாங்க. இதெல்லாம் எல்லா வேதங்கள்லேயுமே சொல்லப்பட்டது. புரியுதுங்களா? உன்னை அன்பு செலுத்துவது போல உன் அருகில் இருப்பவரின் மீதும் அன்பு செலுத்துன்னு சொல்லிட்டாங்க பைபிளில்.
எல்லாமும் அதான் சொல்லுது, குரானும் அதான் சொல்லுது, பகவத்கீதையும் அதான் சொல்லுது. அன்பை தானே போதிக்குது. அன்பாக இருக்க முயற்சி பண்ணுங்களேன். இது எதுக்கு டெக்னாலஜிலாம் உங்களுக்கு? இதெல்லாம் எதுக்கு வித்தியாசமான பேர் வச்சு? லாஸ்ட்டாக குவாண்டம் ஃபிசிக்ஸ் எங்கே போய் முடியும்னா அன்பில் போய் முடிஞ்சிடும். நீங்கள் வேணால் போய் பாருங்கள், குவாண்டம் ஃபிசிக்ஸ் எதில் முடியும்னா அன்பில் போய் முடிஞ்சிடும், அவ்வளோதான். அன்பு என்பது இசைதல், அன்பு என்பது வலியை தாங்குதல், அன்பு என்பது பொறுத்தல், அன்பு என்பது ஏற்றுக்கொள்ளுதல். எந்தவித தீர்ப்பும் இல்லாமல் எல்லாரையும் அப்படியே ஏற்றுக்கிறது. அவன் கருப்போ சிவப்போ குட்டையோ அசிங்கமாக இருக்கானோ அழுக்காக இருக்கானோ நாற்று அடிக்குதோ இல்லை வாசனை அடிக்குதோ அவன் மேலே, அதெல்லாம் கிடையாது. எல்லாரையும் ஒரே பார்வையில் பார்த்தல், அது உச்சகட்ட நிலை. அதுதான் நீங்கள். அதுக்கு தான் நீங்கள் வர்றதுக்காக எல்லா ஞானிகளும் உங்ககிட்ட பேசுனாங்க. புரியுதுங்களா? எல்லாமே போய் அன்பில் முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் அன்புலேருந்து தொடங்குங்க. அன்பில் போய் முடியறதுக்காக எதுவும் பண்ண வேணாம். அன்புலேருந்து தொடங்குங்க. அன்பாக இருக்க முயற்சி செய்யுங்க. உங்களை உற்று நோக்குங்க, உங்களை கவனிங்க, நீங்கள் என்ன தன்மையில் இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்குங்க. அன்பு தானாக மலரக்கூடிய பூ, அதை மலர வைக்கவே முடியாது. உங்களுக்குள்ளே இருக்கிற விழிப்புணர்வு தானாக மலரணுமே தவிர நீங்கள் மலர வைக்கவே முடியாது. அதற்கு நீங்கள் உங்களை உற்று நோக்கிறத தவிர வேறு வழியே கிடையாது. இதை மட்டும் செய்யுங்க. வேறு எந்த வித்தையும் பண்ண வேணாம். இந்த ஆன்மீகத்தை உங்களுக்கு சிம்பிளாக இதான்ப்பா அப்படின்னு சொன்னால் எல்லாராலையும் ஒத்துக்க முடியல. ஏன்னா நாங்கள் அப்படிலாம் இல்லையே, நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோமே, அப்படி செய்வோமே, இப்படி செய்வோமே, தலைகீழாக தொங்குவோமே, நாங்கள் இப்படிலாம் தியானம் பண்ணுவோமே, அப்படின்லாம் நீங்கள் கஷ்டமாக எதுனா கொடுத்தா தான் அதை சூப்பர்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. இங்கே இருக்கிற எல்லா விஷயங்களும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா விஷயங்களும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் அது ரொம்ப கஷ்டம் செய்யறதுக்கு. எல்லாமே சாதாரண விஷயங்கள் தான் இங்கே, ஆனால் அதை செய்யறது தான் ரொம்ப கஷ்டம். கஷ்டமான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களால் ஈஸியாக செய்ய முடியும், ஆனால் ஈஸியான விஷயங்கள் எதையுமே உங்களால் ஈஸியாக செய்ய முடியாது. நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுக்கு பொறுமை வேணும், மனம் நிற்கணும். அப்போ தான் சாதாரண விஷயங்களை உங்களால் செய்ய முடியும். பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய படிப்புலாம் மக்கடிச்சு இன்ஜினியரிங்லாம் பாஸ் ஆகிடுவீங்க. ஆனால் சாதாரணமாக உங்களோட மனதை உங்களால் உற்று நோக்க முடியுமானா முடியாது. கொஞ்சம் நேரம் கூட, ஒரு செகண்ட் கூட நிற்காது. ஆனால் மனதில் நிறைய பலுவை போட்டு சுமந்துன்னு இருப்பீங்க. இதெல்லாம் கொஞ்சமாச்சு சிந்திச்சு பாருங்கள், சிந்தனைக்கு உட்படுத்தி பாருங்கள். நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கான நம்பிக்கைகள் இல்லை. நீங்கள் இதெல்லாம் செய்து பார்க்கலாம். செய்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு ஒத்துக்குங்க. நான் கொடுக்குறத அப்படியே நீங்கள் எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே நம்பணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் சொல்கிறது எதுவுமே நீங்கள் நம்புகிற மாதிரியே இருக்காது. நீங்கள் செய்தால் மட்டும்தான் நம்ப முடியும். புரியுதுங்களா? நீங்கள் செய்தீங்கன்னா நான் சொன்னது ஆமாம், இவர் சொன்னது உண்மைன்னு நீங்கள் அப்போ வேணால் நம்பிக்கலாம். அதனால் அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் தனியாளாக மாறுங்க, கூட்டமாக இருக்காதீங்க, எந்த கூட்டத்துக்கும் போகாதீங்க. கூட்டத்துக்கு போனீங்கனாலே உங்கள் கதையை முடிச்சு விட்ருவாங்க. நீங்கள் ஏமாந்தவர், அவ்வளோதான். தனியாக இருங்க. பயமாக தான் இருக்கும், தனியாக இருங்க, பரவாயில்ல. தனியாக இருக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். பேச்சு துணைக்காச்சும் யாருன்னா ஆள் வேணும். அதனால் இதை இப்படி புரிஞ்சுங்க. குவாண்டம் ஃபிசிக்ஸ் நிறைய கண்டுபிடிக்கிட்டோம், நீங்கள் உங்களை கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்கள். குவாண்டம் ஃபிசிக்ஸ் முழுமையாக கண்டுபிடிச்சி முடிக்கும் போது நீங்கள் உங்களை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா குவாண்டம் ஃபிசிக்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் உங்களை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களை கண்டுபிடிக்கிறதுன்றது நீங்கள் என்னவா இருக்கிறீங்கன்றது தான். கண்டுபிடிக்கிறதுனா ஏதோ ஒரு பெரிய நான் ஒருத்தன் ஒளிஞ்சு நிற்பான், நம்ம போய் கண்டுபிடிக்கணும்னு இல்லை. நீங்கள் என்னவா மாறினே இருக்கிறீங்கன்றதை கவனிச்சுனே இருங்க. அதுதான் தன்னுணர்வில் இருந்துகிட்டே இருங்க, அவ்வளோதான். முதல்ல அசிங்கமான செயலை தான் உங்களால் கவனிக்க முடியும். அப்புறம் உங்கள் மனம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதனாலேயே அது நன்மையாக மாறிடும். புரியுதுங்களா? முதல்ல உங்களை கண்டுபிடிங்க, அதுவே போதுமானது தான். அவங்க எதனா கண்டுபிடிக்கிட்டோம், சயின்டிஸ்ட் எதனா சொல்லிட்டோம், ஒத்துக்குங்க, அவ்வளோதான். எல்லாரையும் ஒத்துன்னு போங்க, சரி சரின்னு சொல்லிட்டு போங்க. அவங்கள எதுக்கு நம்ம நிராகரிச்சுன்னு? சரிப்பா, எதனா செய், எனக்காக எதனா செய், கண்டுபிடி, எதனா கண்டுபிடி, நான் பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லிவிடுங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் சிந்தனைக்கு உட்படுத்தி கொஞ்சம் நேரம் நிறுத்துங்க, உங்கள் வாழ்க்கையை நிறுத்தி சிந்திச்சு பாருங்கள். இதெல்லாம் தான் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் ஏதோ செய்கிற செயல்கள் எல்லாத்தையும் நம்ம எதுக்காக செய்கிறோன்னு ஒரு வாட்டி கேட்டு செய்யுங்க. இது நமக்குள்ளே ஹிப்னாசிஸ் ஸ்டேட்டில் சொருவப்பட்டதா, இல்லை நம்ம தெளிஞ்சு தான் இதை செய்கிறோமா, இதுக்கு பின்னாடி என்னென்ன இதெல்லாம் எதுக்கு நம்ம செய்துட்ருக்கோன்னு கொஞ்சமாச்சும் உங்கள் செயல்களை ஆராய்ஞ்சு பாருங்கள். ஆராய்ஞ்சு செய்யுங்க. கொஞ்சமாச்சு வலிக்கிற மாதிரி தர்மம் செய்யுங்க.
ஏதோ ₹10 ₹20 அப்படின்னு இல்லாமல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நிறைய செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ளோ கிடைக்கும். இங்கே நீங்கள் நிறைய பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொள்வதற்காக செய்கிறது இல்லை அது. அதுதான் ஃப்ளோ. நீங்கள் எப்படி ஒரு ஃப்ளோவை உருவாக்க முடியும் அப்படின்னா, கொடுப்பதனால தான். இப்போ நீங்கள் சுவிட்ச் போட்டால் தான் கரண்ட்டு ஃப்ளோ வரும். எதையோ ஒன்று கொடுத்தா தான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ வரும். உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுங்க. எதுவுமே இல்லைன்னா நல்ல வார்த்தை பேசுங்க. புரியுதுங்களா? இருக்கிறத கொடுங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுங்க. உங்கள்கிட்ட நல்ல வார்த்தை இருந்தால் நல்ல வார்த்தை பேசி நல்லதை கொடுங்க மற்றவங்களுக்கு. மற்றவங்க மனதை புண்படுத்தணுன்ற நோக்கமோ, மற்றவனை சிதைக்கணுன்ற நோக்கத்தெல்லாம் விட்டு எரிஞ்சிருங்க. எல்லாரும் நல்லவங்க தான் இங்கே. யாரும் தப்பானவங்க இல்லை. ஏதோ அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வழியில் அவங்கவுங்க இருக்கிறாங்க, அவ்வளோதான். எந்த மதத்தையும் எதிர்க்காதீங்க. எல்லோருடைய நம்பிக்கைகளையும் மதிங்க. மதிங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. சரின்னு சொல்லிவிடுங்க, அவ்வளோதான். அவங்க எதனா சொன்னாங்கன்னா கேளுங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? யாரும் இப்போ நாங்கள் வந்து இந்த கிளாஸுக்கெல்லாம் போகிறோம், இதெல்லாம் தப்பு, எங்களுக்கு நிறைய தெரியும், அது கிடையாது. அப்படி கிடையாது. எல்லாத்தோட இசைதல் ஞானம். எல்லாத்தையும் ஒத்துக்கிறது. என்னவா இருந்த போதிலும் ஒத்துக்கிறது. அப்படிங்களா? சரின்னு சொல்ல வேண்டியது தான். சரின்னு சொல்கிறவனுக்கு எல்லாம் சரியாயிடும். அந்த நிமிஷம் சரியாயிடும். சரியில்லைன்னு சொல்கிறவனுக்கு எதுவுமே சரியாகாது. எல்லாரையும் ஒத்துக்குங்க. உங்கள் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டுகள் வந்தாலும் சரின்னு சொல்லுங்கள் முதல்ல. அந்த மனநிலை உங்களுக்கு வரணும். சரின்னு சொல்ல ஒத்துக்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே சரியாயிடும். அதனால் இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். மரணம் கொண்டாட்டமாக இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தோட ரியாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம பிறந்தா இறப்போம். புரியுதுங்களா? பிறந்தா இறப்போன்றது தான் உண்மை. மரணம் என்பது அழுவதற்கான விஷயம் கிடையாது. ஒழுங்காக வாழ்ந்திருந்தா நம்ம கொண்டாட்டமாக மரணிப்போம். நம்ம ஒழுங்காக வாழாததின் பயன் இன்னும் கொஞ்சம் வாழலாம் அப்படின்ற வருத்தம் தான் இந்த அழுகையாகவும், இந்த மரணத்தை இந்த மரணமே நம்ம சாகவே கூடாதுன்ற ஒரு எண்ணத்தையும் நமக்குள்ளே விதைக்குது. வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்கிறது அப்படின்னா என்னென்னா, எல்லாரையும் அனுபவிக்கிறது தான். இப்போ எங்கள் அம்மா இருந்தாங்க, எங்கள் ஆயா இருந்தாங்க, எங்கள் தாத்தா இருந்தாங்க, எங்கள் சித்தப்பா இருந்தார், சித்தப்பா சித்தி இருந்தாங்க, இவங்கெல்லாம் செத்துட்டாங்க, எனக்கு வருத்தமாக அப்படி இல்லை. எல்லார் கூடயுமா இணக்கமாக, எல்லாரோட இசைதலோட எல்லாரையும் அனுபவிச்சிங்கன்னா, இந்த உலகத்தை அனுபவிச்சிங்கன்னா மரணம் நீங்கள் கொண்டாட்டமாக மாற்ற முடியும். இந்த உலகத்தை அனுபவிக்கிறது தான் மரணத்தை கொண்டாட்டமாக மாற்றுறதுக்கான வழி. இந்த உலகத்தை விடுதலோ இல்லை எதனாச்சும் விட்டுட்டு எங்கேயாச்சும் ஓடுறதெல்லாம் மரணத்தை கொண்டாட்டமாக வச்சுக்கிறதுக்கான வழி கிடையாது. உலக பொருட்களை அனுபவிக்கிறது அப்படின்னா, அனுபவித்தல்லாம் என்ன நினைக்கிறோம் எல்லாரும் அப்படின்னா, நம்ம மட்டும் அனுபவிக்கிறதுன்னு நினைக்கிறோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கும்ல, யாருக்கும் தெரியாமல் வாங்கிடுங்க அதை. ஏதோ பிரியாணி உங்களுக்கு பிடிக்கும்னு வச்சுங்களேன், வாங்கிடுங்க. ஒரு ரூம் உள்ள போயிட்டு நீங்கள் மட்டும் சாப்பிடுங்களேன். உங்களால் சாப்பிட முடியாது. சும்மா ஒரு 4 வாய் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்கள் மனம் ஒரு மாதிரி ஆகும். ஒரு 10 வாய்க்கு மேலே உங்களால் சாப்பிட முடியாது. அதோட அந்த தன்னிறைவை நீங்கள் பெற்றுருவீங்க. புரியுதுங்களா? பகிர்தல் தான் அனுபவித்தல். உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? அனுபவித்தல்னா என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு போதும்னு இருக்குல்ல, போதும்னு ஒரு ஸ்டேட் வருது பார்த்தீங்களா? அதுக்கு மேலே அது உங்களுக்கு தேவையில்லை தானே. ஆனால் அது உங்கள்கிட்ட நிறைய இருக்குதுல்ல, அது எல்லாருக்கும் கொடுக்கறது அனுபவித்தல். அந்த ஃப்ளோ, அதாவது அது உங்களை விட்டு போனாலும் உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லாமல் இருக்கும் பாருங்கள், அது பேர் தான் அனுபவிக்கிறது. அனுபவிக்கிறதுனா நீங்கள் வந்து நான் மட்டும் அனுபவிக்கிறது, நான் மட்டும் அதை பயன்படுத்துறது இல்லை. எல்லாருக்குமானதாக மாற்றுறது. உங்கள் வீடை எல்லாருக்குமானதாக மாற்றுறது. உங்கள் வீட்டில் எல்லாரையும் அனுமதிக்கிறது. நன்மக்கள் வரணும், சாப்பிட்ணும், வீடு எப்பயுமே நல் வார்த்தைகளாக பேசுகிற இடமா இருக்கணும் அப்படின்னு விரும்பணும். உங்களுடைய புழங்கும் பொருட்கள் மற்றவங்களுடையது அப்படின்னு மற்றவங்க கை வச்சா உங்களுக்கு வலிக்கக்கூடாது. அது பேர் அனுபவிக்கிறது. நீங்கள் வச்சுருக்க எல்லா பொருளும் இருக்குல்ல, அதை மற்றவங்க கை வச்சா வலிக்கக்கூடாது உங்களுக்கு. அப்போ தான் நீங்கள் அனுபவித்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா இந்த மாதிரி இந்த உலகத்தை அனுபவிக்காதவங்களுக்கு மரணமும் துன்பம்தான். புரியுதுங்களா? இங்கே நிறைய பேர் இந்த உலகத்தை விட்டுட்டு ஓடுறாங்களா, அவங்களுக்கு கடவுள் அவங்களுக்கு மிக சிறந்த தண்டனையை கொடுப்பாரு. மிக சிறந்த தண்டனைனா அவனுக்கு எதுவுமே கிடைக்காது. அவனுக்கு மோட்சம் அதெல்லாம் எதுவும் கிடைக்காது. நான் ஜீவ சமாதி அடையிறேன், அதெல்லாம் சும்மா ஒரு கதை.
உலகத்தை அனுபவி. கடவுள் உலகத்தை படைச்சிருக்காரு. செடி, கொடி, மரம், வாழைப்பழம், அந்த பழம், இந்த பழம் எல்லாம் சாப்பிட்டியா நீ? முதல்ல சாப்பிட்டியா? இதெல்லாம் உனக்காக நான் படைச்சேனா? இல்லை இதெல்லாம் விட்டு ஓடுறதுக்காக படைச்சேனா? நீ ஏன் விட்டு ஓடுற? எதுக்காக ஓடுற? எங்கே போகிற? ஓடி எங்கே போயிருப்ப? இந்த வீட்டில் இல்லாமல் வேற எங்கேயோ போய் ரோட்டில் இருப்ப, அவ்வளோதானே. அனுபவிக்கிறவன் தான் ஞானி, அனுபவிக்கிறவன் தான் ஆன்மீகவாதி, அனுபவிக்கிறவன் தான் துறவி. புரியுதுங்களா? அனுபவிச்சுட்டு திறக்கணும். அதை அனுபவிச்சுட்டு ஐயோ நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருக்குன்னு அப்படியே இல்லை. அனுபவிச்சுட்டு இது எவ்வளோ நல்லா இருக்கு, இது மற்றவங்களுக்கும் சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும்ன்றத கொடுக்கணும். இவ்வளோ நல்லா இருக்கு, நம்மகிட்ட இவ்வளோ நிறைய பணம் இருக்கு, இதை நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்கணுன்ற மனநிலைக்கு வராதவன் அஞ்ஞானி. துறவின்றது எல்லாத்தையும் கொடுக்கிறவன் தான், விட்டுட்டு ஓடுறவன் இல்லை, பயந்து ஓடுறவன் இல்லை. இறைவன் படைத்த இந்த உலகத்தை பார்த்து பயந்து ஓடி ஏதோ ரோட்லேயும் பிச்சை எடுத்து சாப்பிட்றத நம்ம வேலை, அன்னதானம் போடுறதா நம்ம வேலை. புரியுதுங்களா? சாமியாருங்களுக்கு அன்னதானம் போட்டால் புண்ணியம், அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. நீயே உன் வாழ்க்கையை ஒழுங்காக வாழலை, உங்கள் குழந்தைய ஒழுங்காக அனுபவிக்கலை, உங்கள் வீட்டை ஒழுங்காக அனுபவிக்கலை. உங்கள் வீட்டை ஒழுங்காக சுத்தமாக வச்சிங்கன்னா அதை அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். உங்கள் வீடை சுத்தமாக வச்சுக்கிங்கன்னா அனுபவிக்கிறது. புரியுதுங்களா? உங்கள் பாத்ரூமை கழுவுனீங்கன்னா ஒழுங்காக அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம். கழுவுனா 4 பேர் இருப்போம், அதை பயன்படுத்துவான்ல. எதையும் அனுபவிக்கிறது இல்லை. யார் ஒழுங்காக அனுபவிக்கிறீங்களோ அவங்க தான் துறவி. அனுபவிச்சா நீங்கள் கொடுத்துருவீங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யறது கிடையாது, கொடுக்கறதுன்றது நீங்கள் செய்யறது கிடையாது. உங்களோட இயல்பு. நீங்கள் உங்களை உற்று நோக்கி உங்களுடைய விழிப்புணர்வை, உங்களுடைய தன்னுணர்வை அதிகப்படுத்தும் பொழுது நீங்கள் கொடுப்பவராகவே இருப்பீர்கள். நீங்கள் கொடுக்கிறவராக நீங்கள் செயல் செய்ய மாட்டீங்க. கொடுக்கணுன்ற செயல் இருக்காதுங்க. நீங்கள் வாசனை எப்படி, ஒரு பூ வாசனை எப்படி வீசுதோ அந்த மாதிரி கொடுக்கறது உங்கள் வாசனை. அங்கே நீங்களே இருக்க மாட்டீங்க. அங்கே ஈகோன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. இப்படி நீங்கள் இந்த உலகத்தை அனுபவிக்கும் பொழுது மரணமும் ஒரு அனுபவித்தல் தான் அப்படின்னு உங்களுக்கு புரியும். நீங்கள் இறக்கவே இல்லைன்னு உங்களுக்கு புரியும். மரணம் ஒரு அனுபவிக்கிற விஷயமே தவிர நீங்கள் இல்லாமல் போகிறதுக்கான விஷயம் கிடையாது. மரணம் மறைஞ்சு போகிறது இல்லை. அது இந்த வெட்ட வெளியில் எல்லாருமே இருப்பாங்க. நீங்கள் என்ன ஞானிகள், எந்தெந்த பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாரும் இந்த வெட்ட வெளிக்குள்ளே இருப்பாங்க, உங்கள் கூடவே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது அது. புரியுதுங்க? உங்கள் கூட யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்கல்ல, அப்படி இல்லை, எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் நடந்து போகிறீங்க, கல் வந்து உங்கள் மேலே படுது, நீங்கள் நடந்து போகும்போது இல்லை வண்டியில் போகும்போது கரெக்டாக தேங்காய் வந்து உங்கள் தலை மேலே விழுது. இதெல்லாம் ஏன் விழுது? உங்கள் தலை தேவை அந்த தேங்காய்க்கு. நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்களோ அதுக்கு கூலி கொடுப்பதற்காகவே இங்கே எல்லாமே உங்கள் கூடவே இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள்லேருந்து நீங்கள் என்னென்னவெல்லாம் சிந்திச்சிங்களோ எல்லாமே உங்கள் கூடவே சுற்றின்னு இருக்கும். நீங்கள் தப்பாக சிந்திச்சிங்கன்னா, தப்பாக இருந்தீங்கன்னா, மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னீங்கன்னா கடவுள் மன்னிச்சிருவான். ஏன்னா அவன் தான் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். அவனுக்கு நிகர் யாருமே கிடையாது. அவன் மன்னிக்கிற மாதிரி யாராலையும் மன்னிக்க முடியாது. நீங்கள் அந்த மாதிரி எல்லாரையும் மன்னிச்சிங்கன்னா நீங்கள் தான் அவன். உங்களால் மன்னிக்க முடியுமான்னு பாருங்கள். எல்லாரையும் ஒத்துக்க முடியுமான்னு பாருங்கள். எல்லாரையும் புன்முறுவலோடு சிரித்த முகத்தோடு ஏற்றுக்க முடியுமான்னு பாருங்கள். எல்லாருடைய குறைகளையும் விட்டுவிட முடியுமான்னு பாருங்கள். முதல்ல உங்களை ஒழுங்குபடுத்துங்க. மரணம் கொண்டாட்டமாய் மாறும். மரணமும் இப்போ வாழ்க்கையை கொண்டாட சொல்கிறோம்ல, வாழ்க்கைன்றது என்ன? உயிரோடு இருக்கிறது. மரணமும் கொண்டாட்டக்குரியதாக மாறணும்னா நீங்கள் எல்லா வகையிலையும் உங்களுடைய வாழ்வின் எல்லா கார்னரையும் அனுபவிக்கிறவராக இருந்தீங்கன்னா மரணம் மறைவதாக இல்லாமல் மறைவான வாழ்விற்கான பயணமாக இருக்கும். புரியுதுங்களா? அனுபவிப்பது என்பது நீங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து அதை பயன்படுத்துவது தான். முதல்ல வீட்டில் இருக்கிறவங்களோட தொடங்குங்க. இங்கே எந்த பொருளுக்கும் விலையே கிடையாது, அதை மட்டும் புரிஞ்சுங்க. நீங்கள் வச்சுன்னு இருக்கிற எந்த தங்க நகைக்கும் விலை கிடையாது. சும்மா அது 1 லட்சம் 2 லட்சம் சொல்கிறாங்க. நம்ம வச்சுன்னு இருக்கிற வாய்ப்பாடு தான் அதெல்லாம். அதனால் எதுக்கும் எந்த வேல்யூவும் கிடையாது. எல்லாத்தையும் பயன்படுத்துங்க, சாதாரணமாக இருங்க. உங்களுக்கு வலிக்குதான்னு பாருங்கள். உங்கள் பொருட்களில், உங்களுடைய உரிமை பொருட்களில் யாருன்னா கை வைக்கும் போது வலிக்குதான்னு பாருங்கள். வலிச்சா வலிச்சுதுன்னு கம்முன்னு இருங்க, அவ்வளோதான். வலிக்குது, அவ்வளோதான். புரியுதுங்களா? அதனால் இப்போது அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க இருக்கிறாங்கன்னா அவங்கள முழுமையாக அனுபவிச்சிங்கன்னா அவங்க இல்லைனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீங்கள் அவங்கள முழுமையாக அனுபவித்ததுனாலும் அவங்கள முழுமையாக
அவங்க கூட இருந்ததுனாலையும், நல்வார்த்தைகள் பேசியதாலும், அவங்கள சமாதானத்தில வச்சிருந்ததுனாலயும், உங்களுக்கு வந்து பெரிய துக்கம் எதுவும் இருக்காது அவங்க இல்லனாலும். சமாதானம் இருக்கும் உங்ககிட்ட. அதனால கூட இருக்கிறவங்கள ஒழுங்கா வச்சுக்கிறது, உங்க மரணத்தை, அவங்க மரணத்தையும் கொண்டாட்டமா மாத்தும். புரியுதுங்களா? உங்க மரணமும், அவர்களுடைய மரணமும் கொண்டாட்டமாவே இருக்கும். யாருகிட்டயும் எந்த குறையும் பார்க்காதீங்க. எல்லாருமே குறையுடைய மனிதர்கள் தான். எல்லா குறைகளும் முழுமைதான். எங்க அப்பா இப்படி இருக்காரு, எங்க அப்பா இந்த மாரி பண்ணாரு, ஒரு சொத்தும் சேர்த்து வைக்கல. அதெல்லாம் கிடையாது. நீ சேர்த்து வை உங்க அப்பாக்கு. என் அப்பா தான் சேர்த்து வைக்கணும்னு எதுனா இருக்குதான்னா? நீ சேர்த்து வச்சுக்கோ. எங்க அப்பா வேஸ்ட்டு, நீயும் வேஸ்ட்டு. உன்னால முடியும்ல அப்போ செய்யி. மத்தவங்கலாம் எப்படி சேர்த்து வச்சுக்கிறாங்க? சேர்த்து வைக்கலன்னா என்ன பண்ண முடியும்? அப்பா இருக்கிறார்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அம்மா இருக்கிறாங்களா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அவங்க இதெல்லாம் தரவே இல்ல எனக்கு. அவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. குறைகளை வந்து விட்டுருங்க. குறைகள மொத்தமா நீக்கிடுங்க குறைகளை விட்டு. மனிதர்களை அப்படி அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்ககிட்ட இருக்கிற ரொம்ப விலை மதிப்பு அதாவது அதுக்கு ஈடு இணையே இல்லாத ஒண்ண நீங்க வச்சுட்டுருக்கீங்க. புரியுதுங்களா? அது என்ன தெரியுமா? உங்ககிட்ட ஒண்ணு இருக்கு. அதுக்கு எவ்வளோ பணம் குடுத்தாலும், இந்த உலகத்தையே அதுக்கு ஈடா குடுத்தா கூட, அது உங்ககிட்டேருந்து பெற முடியாது. அது என்ன தெரியுமா? அது உங்களுடைய முத்தம். உங்களுடைய முத்தம் இருக்குல்ல, அது மனம் நின்னா மட்டும் தான் குடுக்க முடியும். நீங்க இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் முத்தம் குடுத்துருக்கீங்கன்னு பாருங்க. உங்க மனம் இருக்காது. அதனால தான் நீங்க உண்மையா உங்களுடைய இருப்புல இருந்தா மட்டும் தான், உணர்வு நிலையில இருக்கும்போது தான் முத்தம் குடுக்க முடியும். சின்ன குழந்தைங்க கிட்ட தான் நம்ம அத அதிகம் பயன்படுத்துவோம். புரியுதுங்களா? உங்ககிட்ட இருக்கிற விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, அது உங்களுடைய முத்தம் தான். புரியுதுங்களா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சமாச்சு திங்க் பண்ணி பாருங்க. இத அப்படி அப்படியே ஏத்துக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அனுபவித்தல் என்பதே எனக்கு 15,000 தான் சம்பளம். நான் அதிலேயே வந்து தங்கறதுக்கும், திங்கறதுக்கும் நான் அதிலேயே பார்த்துக்கிறேன். எனக்கு எதுவுமே இல்ல. எதுவுமே என்னால குடுக்க முடியாது. அப்படிலாம் கிடையாது. கொடுக்கறதுக்கான மனம் இல்ல. அதான் அதில இருக்குதே தவிர, கொடுக்கணும்னு நெனச்சா கொடுக்கலாம். நல்ல வார்த்தை பேசுங்க. எதுவுமே இல்லன்னா நல்ல வார்த்தை பேசலாம்ல. ரூ. 10 இருந்தா ரூ. 2 குடுங்க. இல்லையா சும்மா இருங்க. நல்ல வார்த்தை பேசுங்க. நல்லா ஆயிடும், சரியாயிடும். உங்கள எதிர்க்க இருக்கிறவங்க, "ஏய் என்னாத்துக்கு இதெல்லாம் பேசினுக்கிறன்னு" கூட கேட்கலாம். உங்கள கீழ்மைப்படுத்தலாம். சிரமமாக்கலாம் உங்கள. உங்களை சிலுவையிலே அறையலாம் வார்த்தைகளால. அத பத்திலாம் கவலைப்படாதீங்க. இறைவன் போதுமானவன் என்ற சிறகை கொண்டு பறங்கள். புரியுதுங்களா? உங்களுக்கு தேவை நீங்க மட்டும் தானே தவிர வேற எதுவும் கிடையாது. அதனால மொத்தமா அனுபவிங்க, பகிருங்க. ஷேரிங் தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொடுத்தலை விட ஷேரிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷேர் பண்றதுன்றது நீங்களும் இருப்பீங்க, மத்தவங்களும் இருப்பாங்க. ஒன்றிணைவது. புரியுதுங்களா? கொடுத்தல் வந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டு. ஷேரிங் வந்து உணர்வு பூர்வமானது. ஷேரிங் பண்ணும்போது உங்களுதுல அவங்க கை வைப்பாங்க. அது உங்களோட மனத என்னவா பண்ணுதுன்னு பாருங்க. சாதாரண வாழ்க்கை தான் ரொம்ப பெரிய வாழ்க்கை. சாதாரண சிரிப்பு தான் பெரிய வாழ்க்கைக்கான வழி. புரியுதுங்களா? அவங்க வீட்ல இருக்கிறவங்கலாம் சிரிச்சு பாருங்களேன். அழகா இருக்கும். அவங்க சிரிக்கிறத பாருங்க. ஏன்னா நம்மளுக்கான நேரம் நீங்கலாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது. சொல்றேன் நானு. அவங்களோட சிரிப்பை பாருங்கள். அவங்களுடைய குரல கேட்டு பாருங்க. இதெல்லாம் செய்யுங்க. இதெல்லாம் தான் அனுபவித்தல். உங்க மனைவியோட குரல, உங்க அம்மாவோட குரல, உங்க அப்பாவோட குரலெல்லாம் கேட்டுருக்கீங்களா? அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க. அவங்களோட சிரிப்ப முழுமையா கவனிச்சிருக்கீங்களான்னு பாருங்க. அவங்களுடைய வார்த்தைகள முழுமையா கவனிச்சிருக்கீங்களான்னு பாருங்க. அவங்களுடைய சவுண்ட் எப்படி இருக்கும்னு பாருங்க. சும்மா பாருங்க. எல்லாரையும் ஒத்துக்குங்க. உங்கள எவ்வளோ பேர் எவ்வளோ எதிர்த்தாலும், உங்களை வேஸ்ட்டுன்னு சொன்னாலும், நீங்க ஒண்ணுத்துக்கும் வேலைக்கு ஆகாதவன்னு சொன்னாலும் பரவால்ல. ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க எல்லாத்தையும். பரவால்ல. அவங்க சரியாகட்டும். எல்லாரும் சரிதான். அதனால மரணம் கொண்டாட்டமா இருக்கணும்னா, அனுபவிங்க. அனுபவித்தல் என்பதே பகிர்தல். அனுபவித்து பகிருங்கள். புரியுதுங்களா? அதனால எல்லார் கூடயும் நல்லுறவை மேம்படுத்துங்கள். அப்பதான் மரணத்த வந்து நம்ம கொண்டாட்டமா அடுத்த வாழ்க்கைக்கு நம்ம முடியும். இந்த வாழ்க்கை இங்கேயோட முடியல. குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொன்ன மாரி மறைவான வாழ்க்கையும் இருக்குது. அதனால அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இப்ப என்ன வாழ்க்கையோ அத மட்டும் வாழ்வோம். மறைவான வாழ்க்கைக்கு போயிட்டு அங்க போய் பார்த்துப்போம். அங்கேயே நான் இருப்பேன். கிளாஸ் எடுப்பேன் நீங்க வந்தீங்கன்னா.
அதனால் பயப்பட வேணாம். அது என்ன வாழ்க்கையோ, அங்கே கடவுள் நம்மள நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம். கடவுள் நம்மள நரகத்தில போட்டுருவாரு. அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், சிரமப்படுத்திரும். அது மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டார் கடவுள். பயப்படவே பயப்படாதீங்க. நீங்க எவ்வளோ தப்பு செய்த போதிலும் மன்னிப்பு கேட்டுருங்க கடவுள்கிட்ட அவ்வளோதான். இனிமேல் தப்பு செய்யாதீங்க அவ்வளோதான். மறைவான வாழ்க்கைக்கு வந்தா, அங்கேயும் எவனோ ஒருத்தன் கிளாஸ் எடுத்துன்னு இருப்பான், உங்கள சரி பண்ணிடுவான். கவலைப்பட வேணாம். இல்ல நீங்க கிளாஸ் எடுங்க. அந்த அளவுக்கு ஞானம் மிக்கவரா மாறிடுங்க. அவ்வளோதான். இந்த வாழ்க்கையை குறித்து பயப்படுவதற்கோ, சிரமப்படுவதற்கோ, என் பொண்ணு கல்யாணம் எப்படி நடக்கும்? என் பையன் என்ன பண்ணுவான்? வீடு எப்படி எதையும் சிந்திக்காதீங்க. பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அவ்வளோதான். நல்ல மாப்பிள்ளை நம்மளுக்கு வேணும். அவ்வளோதான். சாதாரணமா இருங்க எல்லாத்துலயும். வீடு நம்ம கட்டணும். அவ்வளோதான். வேலை கிடைக்கும். அவ்வளோதான். அதுக்கு என்ன இந்த உலகத்துக்கான தகுதி என்னவோ அத கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு வச்சுங்க அவ்வளோதான். அது முக்கியம் கிடையாது. அது கொஞ்சம் படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உலக மக்களுக்கு உதவிக்காக. அதனால எல்லாமே நல்லபடியா நடக்கும். அவ்வளோதான். யோசனையின் பக்கம் போகாதீங்க. மரணம் கொண்டாட்டமா இருக்குவதற்கான வழி இதுதான். அதனால இதெல்லாம் லேசா புரிஞ்சுங்க. இறைவன் அருளால சாந்தமும், சமாதானமும், அமைதியும், ஆனந்தமும் உங்களுக்கும், உங்களை சார்ந்தவர்களுக்கும் அதிகரிக்கட்டும். நல்லது. இறைவன் நாடினால் நம்ம இந்த மண்டேலேருந்து மண்டே 19லேருந்து டெய்லி கிளாஸ் வைக்கலான்னு விரும்பியிருக்கேன். இருந்துச்சுன்னா உங்க எல்லாருக்கும் தகவல் வரும். டெய்லி காலையில் 3 மணிக்கு கிளாஸ் இருக்கும். 45 மினிட்ஸு. விருப்பம் இருந்தால் கலந்துங்க. தகவல் வரும்போது என்னைக்கு வருதோ அது 19லேருந்தா இல்லை என்னைக்குன்னு தெரில, நான் போடுறேன், பயன்படுத்திங்க. விருப்பம் இருந்தால் வாங்க. நல்லது. இறைவன் போதுமானவன்.